கைஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ள போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோ காமிக்கிறாங்க. அவன் பீச் சைடில் ஒரு அழகான பொண்ணு அங்கே பெயிண்டிங் பண்ணிட்டுருக்கா. அது வேறு யாரும் கிடையாது, நம்மளோட ஹீரோயின் ஷூயான் தான். ஸோ அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு வந்து பார்த்தா ஃபுட் எதுவுமே சாப்பிடாம இருக்கவும் அவளோட ஹஸ்பண்ட் ஷென்னுக்கு அவள் கால் பண்ணுறா. நீ என்ன பண்ணிட்டுருக்க, திரும்பவுமே புள்ளைய கூட்டிகிட்டு போயிட்டேன்னு சொன்னதோ, நீ இப்படிலாம் தொந்தரவு பண்ணிட்டுருக்காத, நான் லின்ஸி கூட சேர்ந்து ட்ரிங்க் பண்ணிகிட்டே என்ஜாய் பண்ணிட்டுருக்கேன், வேணா குழந்தைகிட்ட பேசுன்னு சொன்னதும், எனக்கு வந்துட்டு இந்த மாதிரி அம்மாலாம் தேவை கிடையாது, ஒரு பாட்டி மாதிரி எப்போ பார்த்தாலும் தொந்தரவு பண்ணிட்டு இருக்காங்க, எனக்கு ஆன்டி மாதிரி ஹார்ட்டாக ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்க ஒரு அம்மா தான் வேணும்னு சொல்லிட்டு அந்த பையனுமே ரொம்ப இன்சல்ட் பண்ணுறான். ஸோ ஹீரோ எனக்கு அதெல்லாமே கேட்டுட்டு ரொம்ப கஷ்டமாயிடுச்சுக்கு. பிறகு அங்கே ஹோட்டலுக்கு பொக்கே வந்துட்டு அங்கே டெலிவரி பண்ண போகிறா. பார்த்தா அங்கே ஷென் வந்து அந்த லென்ஸையோட கிஸ் பண்ணிட்டு ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கதை பார்த்துட்டு அவர் ரொம்பவே கோவமாயிடுறா. அங்கே தான் நம்மளோட ஹீரோவுமே இருக்கான். கோவமாயிட்டு பொக்கேவை தூக்கி எரிச்சு என்ன அசிங்கம் பண்ணிட்டுருக்கன்னு சொன்னதும், அவன் தப்பும் பண்ணிட்டு என்ன நீ வந்துட்டு இப்போ பண்ணிட்டுருக்க, நீ வந்துட்டு ஒரு ஹவுஸ் ஒய்ஃப்னா அந்த மாதிரி வீட்டில் இருந்தால் அந்த வேலையை மட்டும் பாரு, உன்னை யார் இங்கே வர சொன்னதுன்னு சொல்லிட்டு மரியாதை இல்லாமல் பேசுகிறான். ஸோ அதை கேட்டுட்டு ஹீரோக்கு ஷாக் ஆயிடுச்சுக்கு. என்ன மாதிரி ஹஸ்பண்ட் இவன் பாட்டியை பப்ளிக்கில் வச்சு இப்படி அசிங்கப்படுத்துறான்னு சொல்லிட்டு கோவமாயிட்டுருக்கு. ஸோ அப்போ அந்த லின்ஸையுமே இப்படி வந்துட்டு நல்லா வெல் செட்டிலான ஒரு ஹஸ்பண்டுக்கு அஃபேர் போயிட்டுருக்கலாம் சாதாரணம் தான், இதெல்லாம் நீ பெருசு பண்ணுவியான்னு சொல்லிட்டு ரொம்ப திமிரா வேறாவோ பேசுகிறா. ஸோ நம்ம ஹீரோ சேம கடுப்பாகி போயிட்டு அவனை போட்டு காரணத்தை சேர்ந்து அரைஞ்சிடுறான். இந்த மாதிரி ஒரு கேவலமான ஜென்மத்தில் இதுக்கப்புறம் இங்கே விடக்கூடாது, வந்துட்டு அடித்து வெளியே துரத்துங்க, நம்மளோட கம்பெனி பேர் தான் கெட்டு போகும் அப்படின்றத அவன் சொல்கிறான். பிறகு ஹீரோயின் அவன்ட்டு அங்கே தேங்க்யூ சொல்லிட்டு இருக்கா. ரொம்ப எமோஷன் ஆகிட்டு அழுதுட்டு அவங்க வந்து அந்த கடலுக்குள்ள பாட்டு அங்கே குதிச்சிடுறா. ஸோ நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு வேமா குதிச்சு அவளை வந்துட்டு மூச்செல்லாமே கொடுத்து எப்படியோ காப்பாற்றிடுறான். அப்போ ஹீரோயின் நான் வந்து சூசைட்லாம் பண்ணிக்க போலப்பா, தவறுதலாக உள்ளே விழுந்துட்டேன்னு சொன்னதும், இந்த மாதிரி ஒரு பர்சனை போய் நீ எப்படி லவ் பண்ணிட்டு இத்தனை நாளாக கூட இருந்துட்டுருக்க, நீ என்ன இன்னும் அவனை லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்கும்போது, அப்போ ஹீரோயின் லவ் பண்ணி என்ன வந்துட்டு நம்ம பண்ண போகிறோம் சொல்லுங்கள், கல்யாணம் முடிச்சு 7 வருஷம் ஆயிடுச்சு, புள்ள குட்டி ஆகி போயிடுச்சு, இதுக்கப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்றத சட்டி கேட்கும்போது, நான் கேட்ட கேள்விக்கு நீ பதில் சொல்லு, நீ அவனை லவ் பண்ணிட்டு இருக்க அப்படின்றத சட்டி அவன் கேட்குறான். ஸோப்பா அவள் கன்சீவாக இருக்கும்போது அவங்க உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டுருக்கேன், மேரேஜ் பண்ணிக்கலாமான்னு சொல்லிட்டு ப்ரப்போஸ் பண்ணியிருக்கான். இவன் ஹீரோயினை ஜாப்பை குயிட் பண்ண சொல்லியிருக்கான். நீ குழந்தைய பார்த்துக்கோ, நான் நல்லபடியாக வீட்டை பார்த்துக்குவேன்னு சொல்லிட்டு லைஃப் நல்லா தான் போயிருக்கு. பேபி பிறந்ததுமே அந்த குழந்தை எப்பயுமே அழுதுச்சுக்கவும் அவளால் ஃபுட்டு கூட ஒழுங்காக சமைக்க முடியலை. அவன் அப்போ இருந்தே நம்ம ஹீரோயினை இன்சல்ட் பண்ணிவிட்டு இப்படியே வந்து ஃபைட் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருது. இப்போ வரைக்குமே இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. ஸோ அப்போங்க இதுக்கப்புறம் வந்துட்டு நான் இதெல்லாம் பேசி என்ன பண்ண போகிறேன் அப்படின்றத சொல்லுங்கள் அப்படின்றத அவ சொல்லும்போது, நீங்கள் ஏன் வந்துட்டு இன்னொரு மேரேஜ் பண்ணிக்க கூடாதுன்னு சொன்னதுமே, நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, நான் அவனை டைவர்ஸ் பண்ணிவிட்டு ஈஸியாக போயிடலாம், பட் எனக்கு ஒரு குழந்தை இருக்குது, அந்த குழந்தைக்கு யார் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்குவா, அவன் மேரேஜ் பண்ணிட்டு போயிட்டானா என் பிள்ளை என்ன பண்ணுன்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. அப்போங்க ஹீரோ நான் வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்க ரெடியாக இருக்கேன், உங்கள் குழந்தையுமே நான் அடாப்ட் பண்ணிக்கிறேன், அதுக்கப்புறம் யார் வந்துட்டு உங்களை தப்பாலாம் பேச மாட்டாங்க, உங்களுக்கு என்ன வந்துட்டு பிடிக்குதோ உங்கள் கேரியரில் நீங்கள் அதை பண்ணலாம், உங்கள் லைஃப்லையுமே நான் தலையிட மாட்டேன், நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு சொன்னதும் ஹீரோயின் அப்படியே சிரிச்சிட்டேவோ, நீங்கள் ரொம்ப நல்ல மனுஷன், பட் நீங்கள் என்ன மாதிரி ஒரு பொண்ணை டிசர்வ் பண்ண கிடையாது, உங்களை மாதிரி உண்மையிலே பர்ஃபெக்டாக ஒரு பொண்ணை தான் நீங்கள் டிசர்வ் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்றத அவ சொல்கிறா. அதை கேட்டுட்டு நீங்கள் வந்துட்டு நல்லா யோசிச்சு முடிவு சொல்லுங்கள், உண்மையிலே நான் உங்களை ரொம்ப லைக் பண்ணிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க கார்டு எல்லாமே கொடுக்குறான். ஹீரோயின் அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்ப போனால் வெளியே பார்த்தா அவளோட ஹஸ்பண்ட் அங்கே நிற்கிறான். அதை பார்த்துட்டு அவள் பயந்து போயிட்டு கதவு மூடினதுமே என்னாச்சுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்கும்போது வெளியே ஹஸ்பண்ட் நிற்கிறாருன்னு சொன்னதும், இதில் என்ன பயம் இருக்கும் உங்களுக்கு, அந்த ஆள் தான் உங்களை சீட் பண்ணிட்டு இருக்கான், நீங்கள் பாட்டு கிளம்பி போக வேண்டியதானேன்னு சொன்னதும், இல்லை என்னால் கண்டிப்பாக அப்படி பண்ண முடியாது, ஏன்னா நாளைக்கு வந்துட்டு பெரிய பிரச்சனை ஆயிடக்கூடாது, நான் அவனை சீட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு, அவன் பண்ண தப்பா அதுவே நானும் பண்ணேன், அப்புறம் அவனுக்கு எனக்கு என்ன வித்தியாசம் இருக்குன்னு சொல்லிட்டு கேட்குறா. அதுக்கு மேலே இவன் பக்கத்தில் அப்படி க்ளோஸாக நிற்கிறவா இவளுக்கு ரொம்ப நோஸ் ஆகிட்டு அவங்க இருந்து போகிறா. நம்ம நான் 7 வருஷமாக உனக்காக காத்துட்ருக்கேன், நீ அந்த பெயிண்டிங் எல்லாமே பண்ணிவிட்டு அந்த கடற்கரையோரம் இருக்கும்போது உன்னை அப்போ இருந்தே நான் ரொம்ப லைக் பண்ணிட்டு இருக்கேன், திரும்ப எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு, நான் இதை மிஸ் பண்ண மாட்டேன்னு சொல்கிறான். ஸோ அப்போ ஹீரோயினோட செயின் அங்கே வந்துட்டு கீழே விழுந்திருக்கு. அதை எடுத்து அவன் பார்த்துட்டு இருக்கான். பிறகு நம்ம ஹீரோயின்ட்டாங்க ஷென் கால் பண்ணிவிட்டு, நீ இப்போ மரியாதையோட வீட்டுக்கு வந்து சரி, எங்கே போய் சுற்றிட்டு இருக்க இந்நேரத்துலன்னு சொல்லிட்டு இன்னமே மரியாதை இல்லாமல் ரொம்ப திமிராக தான் பேசுகிறான். ஏதோ ஒரு வீட்டு மெய்டை விட ரொம்ப சீப்பாங்க வந்துட்டு பிஹேவ் பண்ணிட்டு பேசிகிட்டு இருக்கான். அப்போ வந்துட்டு நம்ம ஹீரோயின் அவன் மீட் பண்ணிட்டு பேசும்போது ஹீரோயின் ரொம்ப கோவமாயிட்டாங்க. ரெக்கார்டிங்கை போட்டு காமிக்கிறான். அந்த பையன் வந்து எனக்கு ஆன்டி மாதிரி அம்மா தான் வேணும், இந்த அம்மாவை பார்த்தா பிடிக்கலன்னு சொல்லிட்டு பேசினது, சின்ன பிள்ளை பேச்செல்லாம் நீ பெருசாக எடுப்பியான்னு சொன்னதும், நீ அப்பா தானே, புள்ள வந்துட்டு இப்படி தப்பாக பேசுகிறான், நீ தடுக்க மாட்டியான்னு சொல்லிட்டு அவ ரொம்ப கோவப்படுறா. நீ இதெல்லாம்
இதெல்லாம் பேச பண்ணிச்சுக்காத. எனக்கு டைவர்ஸ் கொடுத்துட்டு நீ போகணும்னு நினச்சேன்னா நான் கண்டிப்பாக உன்னை சும்மா விட மாட்டேன். எப்பயும் போல் நீ குழந்தைய நல்லபடியாக பார்த்துக்கோ, உன்னையுமே நல்லா பார்த்துக்கிறேன். அதுக்கு மேலே உனக்கு யாரும் கிடையாது. ரெண்டாவது உன் பாட்டி இருக்காங்களே, அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கெலாம் காசுக்கு வந்துட்டு யார் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப பயமுறுத்தி மிரட்டிட்டு போயிட்டுருக்கான். ஸோ ஹீரோயினுக்கு ரொம்ப கவலை ஆயிடுச்சுக்கு. அந்த சைடில் பார்த்தா அவளோட பாட்டி அங்கே நடக்க முடியாமல் லக்கேஜெல்லாம் தூக்கிட்டு வராங்க. ஸோ இங்கே நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. ஹீரோயினோட செயினை பார்த்துட்டு அவன் ஒரு விஷயம் யோசிச்சு பார்க்குறான். ஸோ அப்ராடுக்கு கிளம்ப வேண்டியது இருக்குது, கண்டிப்பாக நான் திரும்ப ரிட்டர்ன் வந்து உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறவேன்னு சொல்லிட்டு அவன் போயிருக்கான். பட் அதுக்குள்ளே இப்படி ஆகி போயிடுச்சு. அப்போ அங்கே பாட்டி என்னாச்சு உங்களுக்கு, எதுக்காக நீங்கள் இப்போ இங்கே இப்படி வந்திருக்கீங்கன்னு சொன்னதுமே அப்போ அதை கேட்டுட்டு அவங்க ரொம்பவே ஃபீல் பண்ணிவிட்டு, நான் என்ன பண்ண முடியுமா, அந்த வீட்டை வந்து காலி பண்ணி அதை சேல்ஸ் பண்ணிட்டாங்க, என்னோட லக்கேஜை கூட தூக்க முடியாமல் நான் தூக்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது மழை வேற பெய்ய ஆரம்பிச்சிருது. அந்த சைடில் பார்த்தா காருக்குள்ளே இருந்து ஷென் அதெல்லாமே பார்த்துட்டு, நீ இப்போவே டைம் இருக்குது, நீ என்கிட்ட கால் பண்ணி மன்னிப்பு கேடு, நான் கண்டிப்பாக உன்னை முந்தி மாதிரியே நல்லா பார்த்துக்கிறேன்னு சேட்டவே யோசிக்கிறான். பட் ஹீரோயின், நீ என்னை பழி வாங்குறதுக்காக டைவர்ஸ் கொடுத்துட்டு போகக்கூடாதுன்னு மிரட்டுறதுக்காக என் பாட்டியை நீ ரொம்ப மரியாதை இல்லாமல் நடத்திட்ட, இதுக்கப்புறம் நான் உன்னை மன்னிக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவங்க வந்து அட்ரஸ் எல்லாமே கொடுத்து கால் பண்ணி உன்னை நல்லபடியாக பார்த்துக்கிறேன்னு சொன்னான் இல்லையா, அதுதான் ஞாபகம் வருது. பிறகு இங்கே நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. அவனுக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் இருக்குது. அப்போ அங்கே டாக்டர் செக் பண்ணிவிட்டு கொஞ்சம் உடம்பு முடியாமல் தான் இருக்குது, நம்ம வந்துட்டு ட்ரீட்மெண்ட் தொடர்ந்து பண்ணணும்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ ஹீரோவை பார்த்தா அப்போ ஹீரோயின் கூட சேர்ந்து கிஸ் பண்ணிவிட்டு ரொமான்ஸ் பண்ணுற மாதிரிலாம் கண்ணுக்கு தோணுது. அப்போ அவன் நான் மேரேஜ் ஆன பொண்ணு, ஏன்ட்ட நீ இப்படிலாம் பிஹேவ் பண்ணாதன்னு அவன் சொல்கிற மாதிரிலாம் இருக்குது. நான் எதுக்காக இப்படிலாம் தப்பாலாம் யோசிச்சுட்ருக்கேன்னு சொல்லிட்டு அவனுக்குமே எதுவும் புரிய மாட்டுது. அப்போ பார்த்தா ஹீரோயின் கால் பண்ணிவிட்டு, ப்ளீஸ் என்னோட பாட்டியனையும் காப்பாற்று, எங்களுக்கு இருக்கிறது கூட இடையிலன்னு சொன்னதுமே இவன் விழுந்தடிச்சு வேமாங்க போகிறான். பாட்டியை கவலைப்படாத, நான் ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கேருந்து கூட்டிகிட்டு போனதும் ஷென்னுக்கு அதை பார்த்துட்டு பயங்கரமான ஷாக் ஆயிடுது. என்ன நடந்துட்டுருக்கு, ஒன்றுக்கு உதவாத இந்த உதவாக்கார பின்னாடி யார் சுற்றிட்டு இருக்குது அப்படின்ற சொல்லிட்டு அவன் ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கான். அப்போ அவங்க டிரைவர், சார் அந்த நம்பர் பிளேட்டை பார்த்தா ஏதோ பெரிய ரிச்சஸ்ட் பர்சன் மாதிரி தோணுதுன்னு சொன்னதும், அது யாராக இருப்பாங்க, இவ்வளோ மாதிரி ஒரு ஆள் மேலே போய் இன்ட்ரெஸ்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இவனுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டுருக்கு. ஸோ ஹீரோயின் அப்பாங்க நம்ம ஹீரோ, நீ இப்போ என்ன டிசைட் பண்ணியிருக்க, நான் சொன்னதை ஃபாலோ பண்ணுறதுக்கு நீ ரெடியாக இருக்கேன்னு சொன்னதுமே ஹீரோயின்மே சரி ஓகே, நான் இதுக்கப்புறம் உங்கள் கூட சேர்ந்து மேரேஜ் பண்ணிவிட்டு நான் அந்த கான்ட்ராக்ட் படி நடக்கிறதுக்குமே ரெடியாக இருக்கேன்னு அவன் சொல்கிறா. ஸோ பாட்டிகிட்ட நம்ம ஹீரோயின், இதான் மிஸ்டர் ஃபூ, நான் இவரை தான் மேரேஜ் பண்ணிக்க போகிறேன் பாட்டின்னு சொல்லிட்டு அவள் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சதுமே உங்கள் பேத்தியை பற்றி இதுக்கப்புறம் கவலைப்படாதீங்க, நான் இருக்கே பார்த்துக்கிறேன்னு அவன் சொல்கிறான். பாட்டி அந்த ஷென் என்னதானாமா அப்படின்றத சொன்னதுமே, பாட்டி இதுக்கப்புறமே என்னால் அந்த கொடுமையில் வாழ முடியாது பாட்டின்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவங்க ரொம்பவே ஃபீல் பண்ணிவிட்டு, இதில் அழுக வேண்டிய அவசியம் என்ன இருக்குது, உனக்கு சின்ன பிள்ளையிலேருந்து நான் எப்படி சப்போர்ட் பண்ணுறேனோ அதே மாதிரி பண்ணுவேன், அந்த மாதிரி ஒரு கொடுமைக்காரன் கூட இதுக்கப்புறம் நீ இருக்கணும்னு எந்த அவசியம் இல்லை, உனக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கையை நீ வாழுமா அப்படின்றத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் டே பார்த்தா அங்கே ஒரு பெரிய வில்லாக்காங்க நம்ம ஹீரோயினையும் பாட்டியை அவன் கூட்டிகிட்டு வந்துடுறான். இதுக்கப்புறம் நீ கவலைப்படாத, இங்கே போய் இருக்கலான்னு சொல்கிறான். ஹீரோயின், என்னாச்சு உங்களுக்கு எதுவும் உடம்பு முடியலையான்னு சொன்னதும், இல்லை அதை பற்றி நான் பிறகு சொல்கிறேன்னு சொல்லிட்டு நீ வந்து நீங்கள் சேஃப்டியாக இருக்கலாம்னு சொல்லிட்டு போகிறான். அப்போ அங்கே பட்லர், மேடம் இந்தாங்கன்னு சொல்லிட்டு எங்கள் கையில் கொடுத்தா அதுக்குள்ளே பார்த்தா 1 மில்லியனுக்கான செக் இருக்குது, இது எல்லாமே உனக்காக தான், நீ இதுக்கப்புறம் எதை பற்றி கவலைப்படாதான்னு சொல்லிட்டு எழுதியிருக்கான். ஸோ ஹீரோயின் அதுக்கப்புறம் அவனோட ரூமுக்கு போனதுமே என்னாச்சின்னு சொல்லிட்டு கேட்டதும், நான் உங்களோட வருங்கால ஒய்ஃப் தானே, என்னோட டியூட்டியை நான் பண்ணணும்லன்னு சொன்னதுமே, நீ அப்படிலாம் எதுவுமே பண்ண வேணாம், உனக்கு வந்து என் மேலே எந்த ஒரு ஃபீலிங் இல்லாமல் இதுக்கு என்ன வேலை இருக்குது அப்படின்றத அவன் சொல்கிறான். கையில் மெடிசன் கொடுத்து உன் காலில் அடிபட்டுச்சுல நீ போட்டுக்கோன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவளுக்கு ரொம்பவே ஷாக் ஆகிட்டேக்கு. இந்த அடிபட்டது எனக்கே ஞாபகம் இல்லாமல் போச்சு, பட் மிஸ்டர் ஃபூக்கு ஞாபகம் இருக்கான்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே எமோஷன் ஆகிட்டேக்கா. பிறகு திரும்ப அவனுக்கு கால் பண்ணதுமே என்னாச்சு அப்படின்றத சட்டி கேட்கும்போது, என்னோட ஹஸ்பண்ட் வந்துட்டு எனக்கு டைவர்ஸ் கொடுக்க மாட்டான், நான் என்ன பண்ணுறதுன்னு சட்டி கேட்கும்போது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணிக்கிறேன்னு சொன்னதும் ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டு ரொம்ப ஹாப்பியாக இருது. எப்படிப்பட்ட மனுஷன் இவர், எல்லாத்தையுமே ஈஸியாக வந்துட்டு எடுத்துக்கிறாரு, இவர் வந்த பிறகு என் லைஃப் ரொம்ப ஸ்மூத்தாக ரொம்ப ஹாப்பியாக போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு அவள் யோசிக்கிறா. ஸோ அப்பாங்க ஹான் சொல்லிட்டு ஒரு பையன் வர்றான். அந்த பையனால் பேச முடியாது, அந்த பையனை வளர்த்துட்ருக்கான். அப்பாங்க அம்மா ஏன் அழுகுறீங்கன்னு சொல்லிட்டு அந்த பையன் செய்கையிலே பேசினதுமே ஹீரோயின் அதை பார்த்துட்டு ஷாக்காகி போயிடுறா. என்ன இவர்கிட்ட பையன் வேறு இருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ அப்பாங்க ஷென் கால் பண்ணிவிட்டு, ஃபூ குடும்பத்தை சேர்ந்து உனக்கு என்ன வந்து இப்போ உறவு இருக்குது, அந்த குடும்பத்துலேருந்து டைவர்ஸ் அக்ரிமெண்ட் அனுப்பியிருக்காங்க அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயின், ஃபூ உண்மையிலே ரொம்ப ஃபாஸ்ட்டாக தான் ஒர்க்
பண்ணுறாருன்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. நீ வந்து இப்போ வெட்டி பேச்செல்லாம் என்கிட்ட பேசிகிட்டு இருக்காதன்னு சொன்னதும் மாதிரி ஒரு பர்சன் உன்ன மாதிரி ஒரு பொண்ணை வந்துட்டு எந்த விதத்தில் பார்த்துட்டு லவ் பண்ணுவார்னு எதிர்பார்க்குற. கண்டிப்பாக வந்துட்டு உன்னை கூடி சீக்கிரம் வெளியே தூக்கி போச்சுவாங்க. நீ ஒரு வெட்டி கழுதன்னு சொல்லிட்டு ரொம்ப மரியாதை இல்லாமல் பேசினதுமே நீ இப்போ என்ன அசிங்கப்படுத்தி முடிச்சிட்டியா? சரி ஓகே, எனக்கு டைவர்ஸில் சைன் பண்ணி கொடுத்துருன்னு சொன்னதும் நான் உன்கிட்ட சாரி கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு நீ வந்துரு, நான் அவளை நல்லா பார்த்துக்கிறேன். உனக்கு மனசாட்சி இல்லையா? ஒரு பிள்ளைய பெற்று போட்டுட்டு நீ வந்து டைவர்ஸ் கொடுத்துட்டு அவன் கூட சேர்ந்து இருக்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொன்னதுமே உனக்கும் உன் பிள்ளைக்கும் அந்த லின்சியை தானே பிடிக்கும், நீ அவன் கூட சேர்ந்து இரு அப்படின்றத அவள் சொல்கிறா. ஸோ இந்த பையன் பயந்து போயிட்டா. அம்மா நீங்கள் என்னை விட்டுட்டு போயிடுவீங்களான்னு சொல்லிட்டு அங்கே எழுதி காமிச்சதுமே எப்பயுமே கிடையாதுன்னு சொல்லிட்டு வா நம்ம சாப்பிட்லான்னு சொல்லிட்டு போகிறா. போய் அங்கே வந்து பீனட்ஸ் பட்டர்லாம் போட்டு அந்த குழந்தைக்கு சாப்பாடு கொடுக்க போனால் பட்லர் அந்த பையனுக்கு வந்து அது அலர்ஜிமா, நீங்கள் கொடுக்காதீங்கன்னு சொல்கிறாங்க. சோப்பாங்க அந்த பையனுமே வந்து அம்மா வந்துட்டு ஊட்டி விடுற இந்த பாசத்தில் வந்து எல்லாத்தையும் மறந்து போயிட்டேன்னு சொல்லிட்டு எழுதி காமிக்கிறான். எனக்கு என்ன அம்மா மேலே எதுவும் லவ் வந்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அந்த பையன் ரொம்ப ஹாப்பியாகிச்சிக்கான். நம்ம பூ வர்றா அங்கே வெட்டிங் கார்டெலாம் காமிச்சிட்டு நெக்ஸ்ட் வீக் நம்மளுக்கு வெட்டிங் இருக்குது அப்படின்றத சேர்த்து அவன் காமிக்கிறான். உனக்கு எப்படி பிடிக்குதோ நீ அந்த மாதிரி கார்டை சூஸ் பண்ணுன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவளுக்கு ஷாக் ஆகிடுச்சிக்கு. நம்ம தான் ஜஸ்ட் வந்துட்டு ஒரு கான்ட்ராக்ட் மேரேஜ் தானேன்னு சொன்னதும் கான்ட்ராக்டாக இருந்தாலும் பர்ஃபெக்டாக நடக்கணும்னு நான் ஆசைப்படுறேன், எல்லாமே வந்துட்டு உனக்கு பிடிச்ச மாதிரி தான் நடக்கும்னு சொன்னதும் ஹீரோயின் அதை கேட்டுட்டு ரொம்ப ஷாக் ஆகிட்டேக்கா. ஏன்னா ஷென் வந்துட்டு குழந்தை பிறக்கிற வரைக்கும் நல்லா பார்த்துக்கிட்டான். பட் அதுக்கப்புறமே வந்துட்டு பிரச்சனையாயிருச்சு. இந்த மாதிரி ஒரு கிராண்ட் வெட்டிங் அவள் வாழ்க்கையில் நடக்காமல் போயிடுச்சு. ஸோ உங்களுக்கு என்ன விருப்பமோ நீங்கள் பண்ணுங்கன்னு சொன்னதுமே இல்லை நான் லிஸ்ட்டு கொடுத்து விடுறேன், அதில் என்ன ஆட் பண்ணணும், எதை வந்துட்டு வேணான்னு சொல்கிறையோ, நீ என்ன விருப்பப்படுறையோ அது மட்டும் தான் நடக்கும் அப்படின்றது அவன் சொன்னதுமே அதை கேட்டுட்டு ஹீரோயினுக்கு ரொம்ப ஹாப்பியாகிடுச்சுக்கு. அப்பாங்க அவன் ஹஸ்பண்ட் வந்துட்டு அனுப்பி விட்றான், குழந்தைக்கு இப்படி உடம்பு முடியாமல் இருக்குன்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு ஹீரோயினுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுச்சுக்கு. அப்பாங்க நம்ம ஃபூமே உனக்கு வந்துட்டு என்ன விருப்பமோ நீ அதை பண்ணலாம், நான் கண்டிப்பாக வந்துட்டு உன்னை டிஸ்டர்ப்லாம் பண்ண மாட்டேன், நான் வேணா கூட வரவான்னு சொன்னதோ இல்லை சில விஷயங்கள் இருக்குது அதை நான் தான் ஹேண்டில் பண்ணணும்னு அவள் சொல்கிறா. ஸோ அந்த பையனுக்கு அதை பார்த்துட்டு சுத்தமாக பிடிக்கல. அம்மா போயிட்டா உடனே அங்கே இருந்துக்குவாங்களேன்னு சொல்லிட்டு அவள் அதை யோசிக்கிறான். இப்போ விழுந்தடிச்சே பிள்ளைக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போனால் அந்த ஷென்னை பார்த்தா இந்த பாரு உனக்காக நான் பொக்கே கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு கொடுக்குறான். அதை பார்த்துட்டு ஹீரோயின் ரொம்ப கோவமாகி போயிட்டு மரியாதையோட எனக்கு டைவர்ஸ் அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணி கொடுத்துரு, நான் டைவர்ஸ் கேட்க தான் வந்திருக்கேன், இல்லை நான் மீடியாஸை கூப்பிட்டு உன் அசிங்கத்தை எல்லாத்தையும் பப்ளிக் ஆக்கி விட்டேன்னா உன் மான மரியாதை கெட்டு போயிடும், உன் ஷென் ஃபேமிலியோட மரியாதை என்ன ஆகும்னு சொன்னதுமே இதெல்லாமே நீ இந்த ஃபூக்காக தான் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்படுறான். அப்போ அங்கே கண்ணை முடிச்சதுமே அந்த பையனை பார்த்தா இந்த இவில் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொன்னதும் அப்போ அங்கே ஷென் ரொம்ப கோவமாயிட்டா. உன்னோட அம்மா மரியாதையாக பேசுன்னு சொல்கிறான். நம்ம ஹீரோயின் எது எனக்கு பேச விருப்பம் இல்லை, டைவர்ஸ் அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணி கொடுத்துரு, இல்லைனா உனக்கு மரியாதை இல்லைன்னு சொல்லிட்டு அங்கே போனதுமே அவன் வெளியுமே வந்துட்டு ஹீரோயின்ட்ட இப்போ நீ பேபி பெற்றிருக்க, அந்த குழந்தைக்கு வந்துட்டு நீ என்ன வந்து பதில் சொல்ல போகிற, நீ விட்டுட்டு வேற ஒரு பர்சனை தேடி போவையா, அதுக்கு மேலே உன் பாடி வந்து முந்தி மாதிரி ஒன்றும் அட்ராக்ட்லாம் கிடையாது, ஒழுங்காக வந்துட்டு வீட்டில் வந்து வேலை பார்த்துட்டு வீட்டோட வந்து பொண்டாட்டியாக இருக்க வழியை பாரு, அந்த பூ வந்துட்டு ஒன்றை மாதிரி ஒரு பொண்ணை போய் லவ் பண்ணுவான்னு நீ யோசிக்கிறியான்னு சொல்லிட்டு வாய்க்கு வந்தபடி அங்கே வந்துட்டு இன்சல்ட் பண்ணுறான். பட் ஹீரோயின் நீ வந்து கற்பனையில் கூட நினைக்காத லெவலுக்கு அவர் என் மேலே இன்ட்ரெஸ்டாக இருக்காருன்னு சொல்கிறா. ஸோ அப்போ பார்த்தா நம்ம ஹீரோங்க வந்ததுமே அதை பார்த்துட்டு இவன் வேமா அங்கே வந்து போனதும் ஹீரோயின் அவனை பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டு நீ என்ன இங்கே பண்ணிகிட்ருக்கீங்கன்னு சொன்னதும் நான் உன்னை தான் பார்க்க வந்தேன்னு அவன் சொல்கிறான். ஸோ அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே சேர்ந்து அங்கே கிளம்பி போகிறாங்க. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் அவனை பார்த்ததுமே அப்போ அவன் சொல்கிறான், ஒரு விஷயம் சொல்லவா, நீ இந்த மாதிரி என்னை பார்க்கும்போது என்ன நானே வந்து கண்ட்ரோல் இல்லாமல் இழந்து போயிடுனேன், எனக்கு ரொம்பவே ஒரு மாதிரி ஃபீல் ஆகிட்டுருக்கு. ஸோ மேரேஜ் முடிகிற வரைக்கும் நம்ம ரெண்டு பேருமே டிஸ்டன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படின்ற சொன்னதும் அதை கேட்டுட்டு ஹீரோயின் ஷாக் ஆகி போயிட்டு நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணியிருந்தா நான் மன்னிப்பு கேட்குறேன்னு சொல்கிறான். அப்போங்க மனசுலேயும் இவர் என் மேலே இவ்வளோ இன்ட்ரெஸ்டாக இருக்காரான்னு சொல்லிட்டு அவளுக்கே ரொம்ப ஷாக் ஆகிடுச்சிக்கு. பிறகு வீடு வந்ததுமே இறங்க போனால் அவள் தெரியாமல் ஸ்லிப்பாகி விழுந்ததுமே அப்போ நான் சாரி கேட்டுக்கிறேன் தெரியாமல் விழுந்துட்டேன்னு சொல்லிட்டு வேமா உள்ளே போனதுமே இவனுக்கு பார்த்தா ரொம்ப ஹார்ட்டாக ஃபீல் ஆகிட்டு வேமா மெடிசன் எல்லாமே எடுத்து சாப்பிட்றான். ஸோ அப்போ அங்கே அசிஸ்டன்ட் சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை, கூடி சீக்கிரம் வந்துட்டு உங்களுக்கு மேரேஜ் ஆனதுமே இந்த நோய் வந்து சரியாயிரும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ அவங்க வீட்டுக்கு வந்ததுமே பார்த்தா அந்த குட்டி பையனை காணோன்னு அங்கே பட்லர் சொன்னதும் எல்லாருமே அங்கே தேடிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம கார்டன் சைடில் போனால் ஒரு குட்டி பூனைக்குட்டியை வச்சு அவன் பால் எல்லாமே கொடுத்துட்ருக்கான். உனக்கு இந்த பேபி பிடிச்சிருக்குன்னா நம்ம வீட்டில் வளர்த்துக்கலாம் ஓகேவான்னு அவன் சொன்னதுமே அப்பா அம்மா வந்துட்டு என்னை விட்டுட்டு போயிடுவாங்களா, வேற ஒருத்தவங்களோட அம்மாவா இருக்கான்னு சொன்னதும் அப்படிலாம் கிடையாது, நான் இப்போவே கால் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவன் கால் பண்ணுறான். பட் ஹீரோயின் ஃபோனை எடுக்கவும் இருக்கவுமே அந்த பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிடுறான். அதை பார்த்துட்டாங்க நம்ம ஹீரோயின்மே கொஞ்ச நேரத்தில் வந்துடுறான். எதுக்காக நீ அழுதுட்டு இருக்கன்னு சொன்னதும் நீ விட்டுட்டு போயிட்டேன்னு நினச்சிட்டு அவன் அழுதான்னு சொன்னதுமே அவன் அங்கே ப்ராமிஸ் பண்ணுறான், உன்னை விட்டுட்டு
விட்டுட்டு நான் எப்பயும் போக மாட்டேன், உனக்கு தான் அம்மாவாக இருப்பேன்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ அங்கே நம்ம ஹீரோவுமே நான் வந்து இந்த பூனைக்குட்டிக்கு மெய்ட் வந்து போட்டேன், அந்த மெய்ட் வந்து நல்லா பார்த்துக்குவாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நைட் போல் அங்கே அவனோட ரூமுக்கு அந்த பையன் அவளை கூட்டிகிட்டு வர்றான். ஸோ நம்ம ஹீரோயின் அவன் பையன் படுக்கட்டுன்னு சொன்னதும், அம்மா ப்ளீஸ் நீங்களுமே என் கூட சேர்ந்து வாங்கன்னு சொல்லி கூப்பிடும்போது அவளுக்கு புரிஞ்சுக்குது அம்மாவோட பாசத்துக்கு அவன் ஏங்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு, எதுவும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு கேட்டதுமே இல்லை இல்லை அப்படின்றத சொன்னதும், நான் வந்து உனக்கு பாட்டு பாடுறேன் தூங்குன்னு சொல்லிட்டு பாடுறா தட்டி கொடுத்து. ஸோ அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ என்னால் வந்துட்டு இதுக்கு மேலே கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன், எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப ஹார்ட்டாக ஃபீல் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ ஹீரோயின் அங்கே டச் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு என்ன ஃபீவர் அடிக்குதான்னு சொன்னதுமே, எனக்கு ஃபீவர்லாம் கிடையாது, நான் இப்போ போய் குளிச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு அவன் போகிறான். மேரேஜ் முடிகிற வரைக்கும் நான் ஒழுங்காக வந்துட்டு என்னை கண்ட்ரோல் பண்ணிக்கிறணும்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே அவங்க வந்துட்டு யோசிச்சுட்டு இருக்கான். ஸோ ஹீரோயின்மே அங்கே வந்துட்டு படி தூங்கிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் மார்னிங் அந்த பையன் பார்த்துட்டு அவனுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பி ஆகிட்டு இருக்கு. வேமா அவங்களுக்கு நடுவில் இருந்து அவன் எந்திரிச்சதுமே இவருமே பக்கத்தில் இப்படி க்ளோஸாக வந்துடுறாங்க. அதை பார்த்துட்டு அங்கே நம்ம ஹீரோயின் ரொம்ப ஷாக்காகி போயிடுறா. வேமா அங்கே வந்துட்டு டக்குன்னு அவள் எந்திரிச்சுக்கிறா. அந்த குட்டி பையன் வந்ததும் சரிவா நம்ம கிளம்பணும்ல ரெடி ஆகணும்னு சொல்லிட்டு போகும்போதே ஹீரோவை பார்த்தா இந்த 1 மாதன்றது எனக்கு என்னமோ 1 வருஷம் லெவலுக்கு ஏன் எனக்கு தோணிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அவன் ஃபீல் பண்ணுறான். ஸோ அந்த பையனை ஸ்கூலுக்கு அவன் வந்துட்டு கிளப்பி விட்டதுமே அவனுக்கு அவளை விட்டுட்டு போகவே மனசே வரமாட்டுது. நீ வந்துட்டு நல்லா படிச்சுட்டு வரணும், அம்மா வீட்டில் தான் இருப்பேன்னு சொன்னதும் அந்த ரொம்பவே கவலையாயிட்டு போகிறான். அப்போ ஹீரோயின் நீ எனக்குன்னு ஒரு புள்ள பிறந்துச்சு, இப்போ வரைக்கும் அம்மா நீ ஒரு ஃபீலிங் வந்து கொடுத்ததே கிடையாது, பட் இந்த புள்ள எவ்வளோ பாசமாக இருக்கான் என் மேலன்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்கு. அப்போ அங்கே பட்லர் அங்கே ஆர்ட் ரூமுக்கு கூட்டிகிட்டு வராரு. மேடம் இது சார் உங்களுக்காக ரெடி பண்ணியிருக்காரு, சார் இப்போதைக்கு வரமாட்டார் வீட்டுக்கு, நீங்கள் வந்துட்டு உங்களோட ஹாபியை வந்து கண்டினியூ பண்ணலாம், காலேஜ் டயத்தில் நீங்கள் வந்து பெயிண்டிங் எல்லாம் பண்ணதா சார் சொன்னார், உங்களுக்காக தான் இந்த ஸ்பெஷல் ரூம் சொன்னதுமே அதை பார்த்துட்டு ஹீரோயின் ரொம்ப ஹாப்பியாக எழுறா. இவன் இவ்வளோ தூரத்துக்கு என்னை கேர் பண்ணுவான்னு எதிர்பார்க்கவே இல்லை, அந்த ஷென்னை மேரேஜ் பண்ண பிறகு என்னோடய லைஃப்பில் இருக்க அந்த ஹாப்பியவே நான் மறந்து போயிட்டேன்னு சொல்லிட்டு அவள் யோசிக்கிறா. ஸோ அங்கே இருக்க எல்லாருமே நம்ம ஹீரோயினோட பெயிண்டிங் ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு பாராட்டியிருக்காங்க. பட் அங்கே ஒரு நாள் வந்து லில்லி என்ற ஒரு பொண்ணு நம்ம ஹீரோயினோட பெயிண்டிங் வந்து என்னோடதுன்னு சொல்லிட்டு அவள் காப்பிரைட் வந்து சொல்லியிருக்கா. ஸோ இவள் திருடி தான் பண்ணுறான்னு சொல்லிட்டு இவளோட கேரியரவே அவங்க ஸ்பாயில் பண்ணி சர்டிஃபிகேட்டுமே கொடுக்காம அங்கே வந்துட்டு பண்ணி இருந்திருக்காங்க. ஸோ இதெல்லாம் நினச்சிட்டு அவள் ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அங்கே ஒரு லட்சமே எழுதியிருக்கான், நீ வந்து ஒரு ஸ்டார் மாதிரி திரும்பவுமே ஒளிரணும் அப்படின்றதா சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப மோட்டிவேட்டாக இருக்குது. அப்போ பார்த்தா அந்த ஷென் வந்துட்டு மெசேஜ் பண்ணுறான், பிள்ளைக்கு திரும்ப உட முடியலன்னு சொல்லிட்டு, பிள்ளைக்கு முடியலன்னா நீ தானே அப்பா நீ கேர் பண்ணிக்கோ அப்படின்றத சொன்னதும், நீ எப்படி ஒரு ஹார்ட்லெஸ்ஸான பர்சனாக இருக்க, உனக்கு முக்கியமான ஒரு பெயிண்டரை மீட் பண்ணணும்னு ஆசை பார்த்தியா, நான் வந்து உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் வான்னு சொன்னதும், எனக்கு அது தேவை கிடையாது நானே பார்த்துக்கிறேன் அப்படின்றத சொல்லிட்டு அவங்க பேசுகிறா. ஸோ அதை கேட்டுட்டு அவனுக்கு ரொம்பவே டென்ஷனாகி போயிடுது, இவ என்ன சொன்னாலும் ஏதாச்சும் பேசிகிட்டு இருக்காளேன்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ பார்த்தா அங்கே அந்த சூச்சு வழிறான், அப்பா எனக்கு சிக்கன் சூப்பா சாப்பிட்ணும் அப்படின்றத அவன் சொல்கிறான். சோப்பாங்க அவனுக்கு அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. அந்த பையனை பார்த்துட்டு அந்த லேடி இருந்தப்ப ஏதாச்சும் வந்துட்டு சமைச்சாச்சும் கொடுத்துட்டு இருந்தாங்க, ஏதாச்சும் ஒரு வேலைக்காச்சும் ஆச்சு, இப்போ அதுக்கு கூட வழி இல்லைன்னு சொல்லிட்டு பேசுகிறான். அவனுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு, நான் அவ கூட சேர்ந்து நைட்டே ஸ்பெண்ட் பண்ணலையே, வேறு ஒரு பர்சன் கூட தானே சொந்த ரூமில் விட்டுருந்தேன், எனக்கே பிறந்தது இல்லையேன்னு சொல்லிட்டு கோவமாயிட்டு போன்னு சொல்லிட்டு பிடிச்சவங்க தள்ளி விட்டு ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கான். அந்த பையனை பார்த்தா பயங்கரமாக கத்திட்டு அங்கே அழுக ஆரம்பிச்சிடுறான். பிறகு அங்கே நம்ம ஹீரோயின் அங்கே ட்ராயிங் பண்ணிட்டு இருக்கும்போது ஹீரோ அதை பார்த்துட்டு 7 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த மாதிரியே இருக்குன்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே ஹாப்பியாகிட்டு இருக்கான். ஸோ அப்போ அவர் ரொம்ப தேங்க்யூ சொல்கிறா, இதெல்லாமே ஏற்பாடு பண்ணதுக்காக. உன்ன மாதிரி ஒரு பெயிண்டர் வந்து இப்படி வீட்டில் சும்மா உட்காந்துட்டு இருந்தா வேலையாகுமா, நீ என்ன பண்ணுறேஷனில் கலந்துக்கோங்கன்னு சொன்னதுமே, நான் ரொம்ப நாளாச்சா ப்ரஷ் பிடிச்சி அதனால தான் இப்படி கொஞ்சம் தடுமாற்றமாக இருக்குது, கண்டிப்பாக நான் சக்ஸஸ் ஆகலாம், ஆனால் வந்துட்டு நான் வந்து அங்கே கலந்துட்டு என்ன சம்பாரிச்சு உங்களுக்கு கொடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு அவள் கேட்டதோ, நீ இப்படிலாம் யோசிக்கக்கூடாது, நீ ரொம்ப டேலண்டான பர்சன் அப்படின்றத அவன் சொல்கிறான். அங்கே நம்ம ஹீரோயினை கூப்பிட்டு மிஸ்டர் சாங்கை பற்றி தெரியுமா, அவரோட இந்த லெட்டர் தான் இதுன்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. ஸோ ஹீரோயின் அதை பார்த்துட்டு அவர் எவ்வளோ பெரிய ஒரு பெயிண்டர், அவர் ஸ்டூடெண்ட்ஸவே அக்செப்ட் பண்ணுறதே வந்து ஸ்டாப் பண்ணிட்டாரு, ஒருவேளை எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா என் லைஃப் டைம் வந்து ஒரு கோல்டு தான் அது அப்படின்ற செட் அவர் யோசிக்கிறா. பட் நான் வந்துட்டு அங்கே போய் எது தப்பு பண்ணிட்டேன்னா உங்களோட ரெப்புடேஷன் கெட்டு போயிடாதா, இல்லை நான் போக மாட்டேன்னு சொன்னதும், நீ ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ, உன்னால் வந்துட்டு என்னோட ரெப்புடேஷன் கிடையாது, அது வேற இது வேற, உனக்கு என்ன பிடிக்குதோ அது மாதிரி நீ பண்ணலான்னு சொன்னதும்
அதை கேட்டுட்டு அவளுக்கு ரொம்பவே ஹாப்பி ஆயிடுச்சுக்கு. லைஃப்பில் வந்து சாதிக்க முடியாததை இப்போ சாதிச்சிடலான்னு சொல்லிட்டு அங்கே ஐடியாவுமே வருது. நீங்கள் இவ்வளோ பெரிய வந்துட்டு ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நான் ரிட்டன் ஏதாச்சும் கொடுப்பேன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அங்கே ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டாவே. அப்படியா, எனக்கு நீ ரிட்டன் என்ன கொடுப்பா அப்படின்றத சேர்த்து இங்கே கேட்கும்போது அப்போ அங்கே அவள் ரொம்பவே நர்வஸ் ஆயிடுச்சேக்கா. நான் வந்து இத்தனை வருஷமாக உன்னை பார்க்காம தனியாக தான் இருந்தேன், ரொம்ப செல்ஃப் கண்ட்ரோலாக இருந்தேன். பட் இப்போ உன்னை பார்த்ததுலேருந்து தான் அது கொஞ்சம் தடுமாறிட்டுருக்கு. பட் அது எல்லாமே ரிட்டன் எனக்கு கிடைக்கணும், பட் லவ்வோட கிடைக்கணும், சும்மா எல்லாம் கிடையாது அப்படின்றத சொன்னதும் அவளுக்கு ரொம்ப நர்வஸ் ஆகிட்டுருக்கு. அவன் என்ன பேசுகிறான்னு சொல்லிட்டு புரியுது. ஐ திங்க் இப்போ நான் பெயிண்டிங் பண்ண போகணுன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப நர்வஸ் ஆனதுமே எங்கே போயிட்டுருக்கா, இந்த லெட்டரை எடுத்துகிட்டு போன்னு சொன்னதுமே அவள் விமாங்கருந்து போனதும் அவன் சிரிச்சிட்டு எவ்வளோ ஒரு ஃபன்னியான ஒரு பர்சனாக இருக்கா பாரு அப்படின்றத சட்டி யோசிக்கிறான். நெக்ஸ்ட் மார்னிங் ஹீரோயின் எந்திரிச்சு அங்கே குக்கிங் பண்ணிட்டு இருந்தா. இவன் எந்திரிச்சு வந்ததும் என்னப்பா இந்நாட்டில் எந்திரிச்சிட்டிங்கன்னு சொன்னதும் டம்ப்ளிங்ஸ் பண்ணிட்டுருக்கான்னு சொன்னதும் அவள் ஆமான்னு சொல்கிறா. நீங்கள் சாப்பிட்டுட்டு போங்கன்னு சொன்னதும் கூட சேர்ந்து அவனுமே ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான். அவளுக்கு கையில் வந்து சூடு பற்றுது, அவ்வளோ தூரத்துக்கு அவன் கேர் பண்ணுறான். பிறகு அவன் கிளம்பும்போது ஹாப்பியாக வந்து போயிட்டு வாங்க, சேஃபாக போயிட்டு வாங்கன்னு சொன்னதும் அவன் ஓகேன்னு சொல்லிட்டு போகும்போது அந்த பையனை பார்த்தா ரொம்ப ஃபீல் பண்ணி அழுததுமே அப்பா பிஸ்னஸ் ட்ரிப்பை முடிச்சுட்டு வந்துடுவார், அழுகாத அம்மா பார்த்துக்கிறேன்னு அவள் சொல்கிறா. இந்த ஷென்னை பார்த்தா பயங்கரமாக தண்ணியை போட்டுட்டு ஹீரோயின் நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அப்போ அங்கே பாட்டிகிட்ட கால் பண்ணிவிட்டு தயவு செஞ்சு நீங்கள் திரும்ப வந்துருங்கன்னு சொல்லிட்டு பேசுகிறான். அப்போ ஒரு விஷயம் காமிக்கிறாங்க. அவன் கால் வந்து ஃப்ராக்சர் ஆனப்போ நம்ம ஹீரோயின் அவன்ட்டு அங்கே வந்து இந்த பெயிண்டிங் இதெல்லாம் நான் தூக்கி போட்டுட்டு வந்துட்டேன்ப்பா, உனக்கு சரியாகிற வரைக்கும் நான் உன்னை கேர் பண்ணிக்கிடுவேன், நான் எங்கேயும் உன்னை விட்டுட்டு போக மாட்டேன்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு சப்போர்ட்டிவாக பேசியிருக்கா. ஸோ இப்போ ஐயாவுக்கு வந்துட்டு ஞான உதயம் வந்து பயங்கரமாக ஃபீல் பண்ணிவிட்டு அழுக ஆரம்பிச்சிடுறாரு. நான் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய மிஸ்டேக் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு. பிறகு அங்கே நம்ம ஆனை காமிக்கிறாங்க. அவன் பயங்கரமாக அழுதுட்டு வந்ததுமே என்னாச்சு பான்னு சொன்னதும் இந்த பெயிண்டிங் நான் காப்பி பண்ணேன் டீச்சர் சொல்கிறாங்கன்னு சொன்னதும் வா நம்ம போய் பேசலான்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கே பேசுகிறதுக்காக போகிறா. ஃபஸ்ட்டு அந்த டீச்சர் வந்து பணக்காரவங்க நினைக்கிறாங்க. பிறகு பின்னாடி இருக்கவங்களாம் பேசுகிறத பார்த்துட்டு நார்மலான ஒரு பர்சனோட பொண்டாட்டின்னு சொல்லிட்டு என்ன வந்துட்டு நீங்கள் இங்கே பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்ற சொன்னதும் அந்த பையன் வந்துட்டு ட்ரா பண்ணியிருக்கான், அதை எப்படி நீங்கள் வந்து காப்பி கேட்டுன்னு சொல்லுவீங்க, நீங்கள் எதை வச்சு பார்த்தீங்க அப்படின்றத சொல்லும்போது எனக்குன்னா தெரியாதா, இது ஆல்ரெடி வந்து கோல்டு மெடல் வந்து வாங்கின ஒரு பெயிண்டிங், அதை காப்பி தான் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. ஸோ அதை கேட்டுட்டு ஹீரோயின் இதை நான் தான் வந்து வரைஞ்சேன், இப்போ உங்களுக்கு வரைஞ்சி காமிக்கவான்னு சொல்லிட்டு அந்த பெயிண்டிங்கை வந்துட்டு அங்கே வரைஞ்சி காமிக்கிறா. அப்போ அதையுமே பார்த்துட்டு அந்த லேடி நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் நார்மல் தான், பார்த்துட்டு வர யாராலையும் முடியாதா என்னன்னு சொல்லிட்டுங்க பேசினதோ ஹீரோயினுக்கு புரிஞ்சுக்குது. வேணுக்குனே குழந்தைய டார்கெட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அங்கே பார்த்தா இன்னொரு லேடி வர்றாங்க. ப்ளீஸ் நீங்கள் வந்துட்டு என்னோடய மாஸ்டர் பெட்ரூமில் எனக்காக ட்ரா பண்ணி கொடுக்க முடியுமான்னு சொல்லிட்டு அங்கே வந்து கார்டு எல்லாமே கொடுத்ததும் இல்லை நான் பெயிண்டிங் பண்ணியே ரொம்ப நாள் ஆச்சு, உங்களுக்கு வந்துட்டு இது பிடிக்கலன்னா நான் என்ன பண்ண முடியும்னு சொன்னதும் ப்ளீஸ் நீங்கள் அப்படிலாம் சொல்லாதீங்க, நான் தான் பார்த்தேன்ல பெயிண்டிங் ரொம்ப நல்லா இருக்குது, அதுக்கு மேலே உங்கள் பையனோட கிளாஸ்மேட் தான் என் பையன், அதுக்காக வச்சு நீங்கள் பண்ணுங்கன்னு சொன்னதும் அவள் ஓகேன்னு சொல்கிறா. இன்னொருத்தவங்க நீ எதுக்காக இப்போ பர்சனோட பொண்டாடியிலலாம் போய் பேசிகிட்டு இருக்கான்னு சொன்னதும் ஏய் நீ என்ன பேசிகிட்டு இருக்க, அவங்க தலையில் குத்திருந்தாக்க ஹேர்பினை பார்த்தியா, அது எவ்வளோ வந்துட்டு எக்ஸ்பென்சிவானது தெரியுமா, ஸோ வந்துட்டு நம்மளுக்கு தெரியாமல் கூட உண்மையிலேயே வந்து அவங்க ரிச்சஸ்டான பர்சனாக இருக்கலாம், எதுக்கு அப்படின்றத சேர்த்தாங்க பேசுகிறாங்க. ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு அம்மா உங்களை பற்றி எனக்கு தெரியும், உங்கள் பெயிண்டிங் வந்து உண்மைதான் சேர்த்தாங்க வந்து பேசினதும் அதை கேட்டுட்டு ஹீரோயினுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அவனோட கண்ணத்தில் போய் கிஸ் கொடுக்குறா. எல்லாருமே என் மேலே சீட்டன்னு பழைய போட்டாங்க, பட் இந்த புள்ள பாரு எவ்வளோ பாசமாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அப்பாங்க அந்த சூச்சக்கு அதெல்லாமே பார்த்துட்டு ரொம்ப ஜெலஸ் ஆகிட்டுருக்கு. வா நம்ம போய் பாட்டியை மீட் பண்ணலான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கே பாட்டியை மீட் பண்ணுறதுக்காக கூட்டிகிட்டு போகிறா. ஸோ பாட்டிட்டாங்க அந்த குட்டி பையனை கூட்டிகிட்டு போனதுமே பார்க்குறதுக்கு என்ன இது ஷூயான் மாதிரியே எனக்கு தோணுதேன்னு சொல்லிட்டு பாட்டி அங்கே யோசிக்கிறாங்க. பாட்டி இது வந்துட்டு ஃபூவோட பையன் அப்படின்றத அவள் சொல்கிறா. ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு பாட்டியை பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அவன் ஹார்ட் எல்லாமே வரைஞ்சி காமிச்சதுமே எனக்குமே ஒன்றும் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அதை சந்தோஷமாக பேசுகிறாங்க. நைட் அங்கே ரூம்க்கு வந்ததுமே ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு நம்ம ஹீரோயின் அங்கே அந்த குட்டி பையன்ட்ட அங்கே வந்து பேசிகிட்டு இருக்கா. அப்போ அவன் பாட்டி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா நீ எழுதி காமிச்சதுமே ஒன்றையும் தான் அவங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு சரி இப்போ தூங்குறதுக்கு டைம் ஆயிடுச்சு, அம்மா உனக்கு ஸ்டோரி சொல்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க ஸ்டோரி எல்லாமே சொல்லிட்டேக்கா. பிறகு அங்கே நம்ம ஹீரோ தான் அவளுக்கு வீடியோ கால் பண்ணுறான். என்னப்பா பிஸ்னஸ் ட்ரிப்புக்கு போயிட்டு எப்படி இருக்குன்னு சொன்னது ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணேன்ப்பா, அதனால தான் உன்கிட்ட பேசுகிறதுக்காக நான் கால் பண்ணேன்னு சொல்லிட்டு பேசுகிறான். நெக்ஸ்ட் டே பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கு அங்கே மிஸ்டர் சாங்க்ட் வந்து கால் வந்துடுது. மிஸ்டர் ஃபூ உங்களை பற்றி சொல்லியிருக்காருன்னு சொன்னதும் ஹீரோயினுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பி ஆகிடுச்சிருக்கு. எனக்கு தெரியாமல் என்னோட ட்ரீமை வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக அவள் இவ்வளோ தூரத்துக்கே ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு நான் ரிட்டன் வரங்குள்ளேயும் நீங்கள் நல்லா வந்து ட்ரைனிங் பண்ணி வைங்க அப்படின்றத சொல்லிட்டு அவரும் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு பேசுகிறாரு.
ஸோ நெக்ஸ்டே அங்கே நம்ம ஹீரோயின் அந்த குட்டி பையன்ட்ட அம்மா இன்னைக்கு பெயிண்டிங் வந்து கொடுக்க போகிறேன் நீமே வரையான்னு சொன்னதும் அம்மா உங்கள் பெயிண்டிங் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அவன் எழுதி காமிக்கிறான். அவங்கக்கிட்ட கொண்டு போய் பெயிண்டிங் கொடுத்ததுமே ரொம்ப சூப்பராக இருக்குது, இதை கண்டிப்பாக இங்கே மாட்டினா ரொம்ப அழகாக இருக்கும்னு அவங்க சொல்கிறாங்க. ஹீரோயினுமே அங்கே தேங்க்யூ சொல்கிறா. ஸோ உங்களுக்கான பேமெண்ட் இருந்தாங்கன்னு சொல்லி கொடுத்ததோ அவளுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பி ஆகிடுச்சிருக்கு. நம்ம ஹீரோ மட்டும் அவ்வளோ சப்போர்ட் பண்ணலைன்னா அவள் இவ்வளோ தூரத்துக்கு திரும்ப வந்திருக்க மாட்டா இல்லையா. ஸோ அவள் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு தேங்க்யூ சொல்லிட்டு இது என்னோட ஃபஸ்ட்டு பேமெண்ட், அதுக்கும் மேலே உங்கள் பிள்ளையும் என் பிள்ளையுமே கிளாஸ்மேட், இதை உங்களுக்கு நான் கிஃப்டாக கொடுக்குறேன்னு அவள் சொல்கிறா. ஸோ அப்போ பார்த்தா நியூஸ் எல்லாமே இங்கே ரொம்ப வைரல் ஆகிட்டுருக்கு. மிஸ் லில்லி வந்துட்டு திரும்ப ரிட்டன் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஃபேமஸான ஒரு பெயிண்டர்னு சொல்லி பார்த்தாங்க. அந்த பெயிண்டிங் எல்லாமே பார்த்துட்டு இந்த பெயிண்டிங்காக என்னோட சோலையுமே நான் போட்டு வரைஞ்சி வாழ்க்கையில் முன்னேறி வந்திருக்கேன்னு சொல்லிட்டு பேசுகிறா. ஸோ ஹீரோயினுக்கு அதை பார்த்துட்டு அவ்வளோ ஒரு கவலை ஆயிடுச்சுக்கு. நான் வரைஞ்சதே அவள் தான், அவள் அதை திருடிட்டு ஹீரோயின் மேலே பொய்யா பழிய போட்டு எல்லாத்தையுமே கெடுத்து வாழ்க்கையுமே வந்து கெடுத்து விட்டு அங்கே காலேஜில் வந்து டிசியுமே வாங்க வச்சுட்டா. கண்டிப்பாக வந்துட்டு இவ்வளோ மாதிரி ஒரு சீட்டர்லாம் நான் வரைஞ்சதை வச்சு வாழ்க்கையில் முன்னேறி வரும்போது நான் வந்து இவளுக்கு பதிலடி கொடுக்காம எப்படி இருக்க முடியும். நான் கண்டிப்பாக அந்த பெயிண்டிங் காம்படிஷனில் கலந்துக்கணும்னு சொல்லிட்டு அவள் டிசைட் பண்ணுறா. குழந்தையுமே கூப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்குமே கிளம்புறா. அங்கே வந்து அவள் பெயிண்டிங் எல்லாம் பண்ணிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ தான் கால் பண்ணுறான். கால் பண்ணிவிட்டு ஹீரோயின்கிட்ட பேசிட்டு ஃப்ளர்ட் பண்ணிவிட்டு நீ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். ஸோ அதுக்கப்புறம் அங்கே நான் வந்துட்டு ரொம்ப ஓவராக எது பேசிட்டேன்னா அவள் என் மேலே கோவமாக இருக்காளான்னு சொல்லிட்டு அவங்க சாரி எல்லாமே கேட்டு மெசேஜ் பண்ணதுமே இன்னும் இதுக்காக இல்லாமல் இவர் சாரி கேட்குறாருன்னு சொல்லிட்டு இவள் பதிலுக்கு அங்கே மெசேஜ் பண்ணுறா. பட் அங்கே கால் கனெக்ட் ஆக மாட்டுது. என்னாச்சு, ஏன் கனெக்ட் ஆக மாட்டுது, ஒரு வேளை வந்து அவர் பிஸியாக இருக்காரோ என்னமோன்னு சொல்லிட்டு இவள் விட்டா. நெக்ஸ்ட் மார்னிங் எந்திரிச்சு பார்த்தா பொக்கேவோட வந்து அவன் நின்றுட்டு இருக்கான். அதை பார்த்துட்டு ஷாக் ஆகி போயிட்டு என்னாச்சு, என்ன விஷயம், எதுக்காக இவ்வளோ ஸ்பீடாக நீங்கள் வந்திருக்கீங்க, 11 மணி நேரமாக நீங்கள் தூங்காமல் ட்ராவல் பண்ணி வந்திருக்கீங்களான்னு சொல்லிட்டு கேட்டதும் ஆமாம் ஃபோனில் சார் கேட்குறதுக்கு நேர்லேயே கேட்கலாம்ல, நீ பதிலே சொல்லலையா, நான் பயந்து போயிட்டேன்னு சொன்னதும் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, இதுக்கெல்லாம் யாராச்சும் கோவப்படுவாங்களா, அப்படிலாம் எதுவும் இல்லைன்னு சொன்னதும் அவளுக்காக ஒரு பெயிண்ட் எல்லாமே வாங்கி கொடுக்குறான். ஹீரோயின் ஹாப்பி ஆகிட்டு சரி ஃபஸ்ட்டு நீங்கள் போய் குளிச்சுட்டு வாங்க, நான் உங்களுக்கு நூடுல்ஸ் சமைச்சு தரேன்னு சொல்கிறா. சாப்பாடு எல்லாமே செஞ்சு கொடுத்ததும் இது ரொம்ப எம்மியாக இருக்குப்பா அப்படின்றதாவே சொல்கிறான். சரி திரும்பவுமே நான் வந்துட்டு என்னோடய ஒர்க்குக்கு போகணும், இப்போ டைம் ஆகிட்டுருக்குன்னு சொன்னதும் அவள் டை எல்லாமே சரி பண்ணி விட்டுட்டு நீங்கள் வந்து போயிட்டு வாங்க, எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்றத சொன்னதும் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு ஒன்று ஒரு தடவை ஹக் பண்ணிக்கலாமான்னு சொன்னதும் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அவளுமே ஹக் பண்ணிட்டுருக்கா. என் வாழ்க்கையில் மூத்தா போகும்னு நான் நினச்சி கூட பார்க்கலன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே சந்தோஷமாயிட்டு அவனுமே இங்கே வந்துட்டு யோசிக்கிறான். ஸோ நம்ம ஹீரோ இதுக்கப்புறம் நீ என்னை வந்து மிஸ்டர் ஃபோன் கூப்பிடக்கூடாது, நம்மளுக்கு கொஞ்ச நாளில் மேரேஜ் ஆக போகுது, ஃபூஷன்னே கூப்பிடு அப்படின்றத அவன் சொல்கிறான். அதுக்கப்புறம் நான் வந்துட்டு உனக்கு வெட்டிங்க்கு என்னென்ன தேவைப்படுதோ எல்லாத்தையுமே நான் பர்ஃபெக்டாக ஏற்பாடு பண்ணுறேன்னு அவன் சொல்கிறான். குழந்தைய ஸ்கூலில் அவள் கூட்டிகிட்டு வந்து விட வந்தா. இந்த ஷென் அந்த லின்சி அந்த குழந்தை எல்லாருமே சேர்ந்து வர்றாங்க. அப்பாங்க அவன் பெத்த பிள்ளைய விட்டுவிட்டு நீ வந்து எப்படி அடுத்தவங்களோட குழந்தைக்கு நானி ஆகிட்டு சுற்றிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாயிட்டு திட்டிகிட்டு இருக்கான். ஸோ அங்கே அந்த லின்சி சொல்கிறா நீ என்ன வேணாலும் அவரை செடியூஸ் பண்ணு, அவர் ஒன்றா கண்டிப்பாக மேரேஜ் பண்ண போகிறது கிடையாது, அவர் மேரேஜ் பண்ண போகிற பொண்ணுக்காக ஏகப்பட்ட வந்து எக்ஸ்பென்சிவான வந்து ஜுவல்லரிஸ் ட்ரெஸ்ஸுக்காக வந்துட்டு அவர் தேடிட்டுருக்காரு, உனக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு பேசினதும் ஹீரோயின் அதை கேட்டுட்டு ஷாக் ஆகிட்டு எனக்காக அவர் இவ்வளோ தூரத்துக்கு கஷ்டப்படுறாரா, எனக்கு இந்த விஷயத்தை பற்றி எதுவுமே தெரியாதுன்னு சொல்லிட்டு அவங்க யோசிக்கிறா. அப்போ அவன் சொல்கிறான் என்னோட டார்லிங்காக நீ வந்து பெயிண்டிங் எல்லாமே பண்ண போகிற, அவர் ரீப்ரசன்ட் பண்ணுறதுக்காகன்னு சொன்னதோ ஹீரோயின் உனக்கெல்லாம் வெக்கமா இல்லையாடா, உன்னால தான் என் கேரியரே ஸ்பாயில் ஆயிடுச்சு, பொய்யா நான் வந்து காப்பி பண்ணேன்னு சொல்லிட்டு என் மேலே பழிய போட்டு என்னோட பெயிண்டிங்கை வச்சு இந்த லில்லி என்ற லின்சி வந்து ரொம்பவே ஃபேமஸாக மாறிட்டா. ஆனால் நான் வந்துட்டு நான் அப்படிலாம் விட்டுருவேன் இதுக்கப்புறம் நினச்சிட்டு இருக்கியா, அப்படி எதுவும் நடக்க போகிறது கிடையாது, நான் என்கிட்ட என்னென்ன பறிச்சிங்களோ எல்லாத்தையுமே திரும்ப ரிட்டன் எடுப்பேன் அப்படின்றத அவ சொல்கிறா. ஸோ பிறகு வீட்டுக்கு வந்ததுமே ஹீரோயின் பெயிண்டிங் பண்ணிட்டு இருந்தான். அப்பாங்க நீ வந்துட்டு பாருப்பா, நீ நினச்சாலும் கலந்துட்டு ஜெயிக்க முடியாது, ஏகப்பட்ட பேர் கலந்துக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த லில்லி அங்கே மெசேஜ் எல்லாமே பண்ணியிருக்கா. ஸோ அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ ஏன் நீ என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது நம்ம ஹீரோ கால் பண்ணிவிட்டு நீ இதை பற்றி கவலைப்படாத, அங்கே எவ்வளோ கூட்டம் வந்தாலும் பரவாயில்ல, இன்னும் 5 டேஸ்க்குள்ளே உனக்கு நான் டிக்கெட் புக் பண்ணிடுவேன், நீ கண்டிப்பாக கலந்துக்கிறத யாராலையும் ஸ்டாப் பண்ண முடியாதுன்னு அவன் சொல்கிறான். ஸோ பிறகு இந்த ஷென் பார்த்தா அங்கே நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்ணி பார்த்தா அங்கே ஃபோன் வந்து பிளாக் பண்ணியிருக்கா. இவளுக்கு எவ்வளோ தைரியம் இருக்குது, என்னோட நம்பரவே பிளாக் பண்ணுவாளான்னு சொல்லிட்டு கோவம் ஆயிட்டுருக்கான். ஸோ அப்போங்க அந்த லின்சிட்ட நீ உன் ஃபோனை கொடுன்னு சொல்லிட்டு அவளுக்கு அங்கே கால் பண்ணிவிட்டு நான் வந்து உன்கிட்ட மரியாதை இல்லாமல் வந்து நடந்துட்டேன், ப்ளீஸ் என்னை மன்னிச்சிரு, நீ திரும்ப வீட்டுக்கு வந்துடு, நான் உன்னை நல்லா பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது அதை நம்ம கேட்டுட்டு என் வாழ்க்கையில் ஒன்று வேணா நான் தூக்கி போட்டுட்டேன்னா அதுக்கப்புறம் திரும்ப ரிட்டன் அது பக்கம் திரும்பி கூட பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவம் ஆகிட்டு அங்கே வந்துட்டு பேசிகிட்டு இருக்கான். அதெல்லாமே கேட்டுட்டு நம்ம லின்ஸுக்கு ஒரு பக்கம் வயிற்றுச்சலாக இருக்குது. அப்போ ஹீரோயின் அங்கே ஃபோனை கட் பண்ண
பண்ணதுமே அதுவும் கரெக்டா இவ வேணான்னு முடிவு பண்ணிட்டா திக்க மாட்டாளேன்னு சொல்லிட்டு அந்த குட்டி பையனை கூப்பிட்டு நீ அம்மாட்ட வந்து மெசேஜ் பண்ணு நான் சொல்கிற மாதிரின்னு சொல்லிட்டு அதே மாதிரி அங்கே வந்துட்டு மெசேஜ் எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் அதெல்லாமே பார்த்துட்டு ஷாக்காகி போயிடுறா. என்னன்னு பார்த்தா அம்மா இன்னைக்கு நீங்கள் ஹானோட சேர்ந்து ப்ளே பண்ணீங்க பார்த்தீங்களா, அதெல்லாமே பார்த்துட்டு எனக்கு ஜெலஸ் ஆகிட்டு இருக்கு. என்னை வந்துட்டு ஒரு நாள் கூட நீங்கள் இந்த மாதிரி கூட சேர்ந்து இல்லை இல்லைம்மான்னு சொல்லிட்டு எழுதியிருக்கான். ஸோ ஹீரோயின் அது போயிட்டு என்னடா இவன் இப்படிலாம் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு சரிவா நான் வந்துட்டு உன்னை மீட் பண்ண வரேன்னு அவ சொல்கிறா. ஸோ அவங்க மீட் பண்ணுறதுக்காக போனால் பார்த்தா இந்த ஷென் தான் இருக்கான். அதை பார்த்துட்டு திரும்ப நீ என்னை முட்டாளாக்கிட்டேல பையனோட ஃபோன்லேருந்து நீ தான் மெசேஜ் பண்ணியிருக்க, நீ என்ன நினச்சிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு அவள் கோவமாயிட்டு போகும்போது தயவு செஞ்சு நீ புரிஞ்சுக்கோ, ஃபூ வந்துட்டு உன்னை ஒரு டால் மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்கான், வேலை முடிஞ்சதுமே தூக்கி வெளியே போட்டுருவான், நான் உன்னை வந்துட்டு அதுக்கப்புறம் ஏற்றுக்காமல் வந்து மன்னிக்கவும் மாட்டேன்னு சொன்னதுமே ஹீரோயின் தேவை கிடையாதுன்னு சொல்லிட்டு போனால் இவளை வந்து அவன் கிட்னாப் பண்ணிடுறான். ஹீரோவை பார்த்தா அவளுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு பொக்கே எல்லாமே எடுத்துகிட்டு வரும்போது அங்கே அசிஸ்டன்ட் சார் மீட்டிங்லாம் விட்டுட்டு பாதியிலே பொண்டாட்டியை பார்க்க போகிறீங்களான்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் கலாய்க்கிறாரு. ஹீரோயினுக்கு அவன் கால் பண்ணால் ஃபோனை வந்துட்டு அவள் எடுக்க மாட்டா. அதை பார்த்துட்டு அவன் பயந்து போயிடுறான். ஸோ அங்கே ட்ராக் பண்ண சொன்னதுமே அசிஸ்டன்ட் அங்கே அந்த பார்க் சைடில் தான் கிடக்குதுன்னு சொன்னதும் அதை பார்த்துட்டு அங்கே உடனே தேடி கண்டுபிடிக்க ஏற்பாடு பண்ணுறாங்க. இவனை பார்த்தா ஹீரோயின் ரூமில் கொண்டு வந்து போட்டுட்டு உனக்கு உண்மையான ஆம்பளைனா யாருன்னு இன்னைக்கு காமிக்கிறேன்னு சொல்லிட்டு ஐயா அவர் வீரத்தை காமிக்கிறாராமா. அதுக்குள்ளே அங்கே ஆளுங்க எல்லாருமே வந்துடுறாங்க. போட்டு அவனை பாட்டு அடி வெளுத்ததுமே நீ எதுக்காக என் பொண்டாட்டிக்கு நடுவில் வரேன்னு சொன்னதும் இது வந்துட்டு என்னோட ஹோட்டல், நீ இந்த மாதிரி வேலை பண்ணுவேன்னு சொல்லிட்டு அடிச்சு பொழந்துக்கிட்டு இழுத்துட்டு போயிடுறாங்க. ஹீரோயினுக்கு முழிப்பு வந்ததுமே அவகிட்ட சாரி கேட்குறான். இருக்கும்போது உனக்கு இப்படி நடந்திருக்க கூடாது, நான் இதுக்கப்புறம் உன்னை கேர் பண்ணிக்கிறவேன்னு சொன்னதும் ஹீரோயின் நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு அங்கே வந்து பேசிட்டு இருக்கா. நீ வந்துட்டு இப்போ என்ன காம்படிஷன் தொடங்க போது என்னோட ஹெல்ப் தேவையில்லைன்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஆல்ரெடி எனக்கு ஏகப்பட்ட ஹெல்ப் நீங்கள் பண்ணிட்டீங்க, இதுக்கப்புறம் எல்லாமே வந்துட்டு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றத அவ சொல்கிறா. ஸோ நம்ம இப்போ வெட்டிங் ட்ரெஸ் வந்துட்டு பார்க்க போகலாமான்னு சொல்லிட்டு அவன் கூட்டிகிட்டு போகிறான். வெட்டிங் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வந்ததுமே பார்க்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கா. அவனுக்கு திரும்ப கண்ட்ரோல் பண்ண முடியாமல் ஒரு மாதிரி ஆயிடுச்சுக்கு. நான் வேறு ஒரு ட்ரெஸ்ஸுமே வந்துட்டு போட்டுட்டு வரேன்னு சொல்லிட்டு போனால் ட்ரெஸ் அதுவுமே ரொம்ப நல்லா இருக்குது, உனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு கேட்டதும் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை நான் போட்டுக்கிறேன்னு அவ சொல்கிறா. பிறகு அந்த பொண்ணுகிட்ட போய் நைட் ட்ரெஸ் ஏதாச்சும் இருக்காப்பா, ஹஸ்பண்டை வந்து ரொம்பவே அட்ராக்ட் பண்ணுற மாதிரின்னு சொன்னதும் கண்டிப்பாக இருக்கும் மேடம் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இங்கே வந்து அவங்க ட்ரெஸ் எல்லாமே போட்டுட்டு இவனை அவள் எப்படியாச்சும் அட்ராக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவனுக்கு மெசேஜ் பண்ணுறான் ரூம்க்கு வர சொல்லி. அவன் என்னாச்சுன்னு சொல்லிட்டு அங்கே கேட்டதுமே வந்து ஹீரோயின் அவனை போய் கிஸ் பண்ணதும் அவனு ஹாப்பி ஆகிட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து கிஸ் பண்ணிட்டு ரொமான்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. அப்படி ரொம்பவே தேங்க்யூ சோயான் அப்படின்றத சொன்னதும் இதில் தேங்க்யூ சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்குது, நான் உன் பொண்டாட்டி தானே அப்படின்றத அவ சொல்கிறா. ஸோ நான் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன், என் கூட வான் சைட்டு அங்கே வந்து கார்டனுக்கு கூட்டிகிட்டு போனால் அங்கே பார்த்தா அங்கே சில ஃப்ளார்ஸ் எல்லாமே ரொம்பவே க்ளோவாக இருக்குது. அதை பார்த்துட்டு அவனுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு இருக்கு. இது எப்படி எனக்கு பிடிக்குன்னு உனக்கு தெரியும்னு சொன்னது உங்கள் டைரியில் தான் நான் படித்தேன்னு சொல்கிறாங்க. என்னன்னு பார்த்தா அவன் அன்னைக்கு ஒரு நாள் நைட் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருக்கான். ஏன்னா அவங்க அம்மா இறந்து போனப்போ தான் அம்மா சொல்லியிருக்காங்க இந்த ஃப்ளார் வந்து எப்போ க்ளோ ஆகுதோ அன்னைக்கு உன் கூடவே நான் இருக்கேன்றதை நீ புரிஞ்சுக்கோன்னு சொல்லிட்டு அதை கேட்டுட்டு அவனுக்கு ரொம்பவே ஹாப்பியாகிட்டு இருக்கு. அம்மாவே திரும்ப ரிட்டன் இருக்க மாதிரி ஹாப்பியாக ஹீரோயினை பார்த்துச்சேக்கான். 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் டைரியில் எழுதுனது, பட் இவ இன்னுமே இதெல்லாம் வந்துட்டு படித்து பார்த்து எனக்காக பண்ணிட்டுருக்கா, என்னை ரொம்ப லவ் பண்ணிட்டுருக்கான்னு சொல்லிட்டு அவனுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாகிட்டுருக்கு. நெக்ஸ்ட் அங்கே குழந்தைய கூட்டிகிட்டு ஆவேங்க நான் இன்னைக்கு குழந்தைய கூட்டிகிட்டு போய் ஸ்கூலில் விட்டேன், நீ வந்து பெயிண்டிங் பண்ணுன்னு சொன்னதும் அவளுமே ஹாப்பி டு ஓகேன்னு சொல்லிட்டா. அங்கே பெயிண்டிங் பண்ணி மிஸ்டர் சாங்கிட்ட வந்து அதெல்லாமே அனுப்பி விட்ரு. இப்போ வந்து வேலண்டைன்ஸ் டேவுமே வருது, அவருக்கு கிஃப்ட் எல்லாம் ரெடி பண்ணணும்லன்னு சொல்லிட்டு அங்கே ரிங் எல்லாமே வாங்குறதுக்காக போகிறா. ஸோ இந்த ரிங் ரொம்ப நல்லாயிருக்கு பேக் பண்ணுங்கன்னு சொல்லும் போது அங்கே பார்த்தா அங்கே வந்துடுறான் அந்த ரில்லியோட சேர்ந்து. அப்போ அங்கே நம்ம ஹீரோ அதுவுமே புரிஞ்சுக்குது ஹீரோவோட ஆளுங்க போட்டு வெளுத்து கட்டியிருக்காங்கன்னு சொல்லிட்டு, ஏன்னா எல்லா இடமே அடிபட்டு போய் தான் இருக்குது. அப்போ அங்கே நீ வந்துட்டு இப்படி அவனோட காசு எல்லாமே நீ கண்டமானிக்கு வந்து செலவு பண்ணக்கூடாது, எப்படினாலும் அவன் வேற ஒரு பொண்ணை மேரேஜ் பண்ண போகிறான், உன்னை கண்டிப்பாக வந்து துரத்தி விட்டுருவான், நீ இப்போவே பேசாமல் என்கிட்ட வந்துடு நான் உன்னை பார்த்துக்கிறேன்னு சொன்னதும் அப்போ ஹீரோ ஏன் நீ என்ன சொல்லிட்டு இருக்கா, அவர் என்னை மேரேஜ் பண்ண மாட்டார் கண்டிப்பான்றதை நீ எப்படி வந்து உறுதியாக சொல்கிறேன்னு சொன்னதும் நான் வந்துட்டு இன்ட்ரெஸ்டே காமிக்காத ஒரு பொண்ணு மேலே அவனை மாதிரி ஒரு ஆள்லாம் போய் எப்படி காமிப்பாங்கன்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது அப்போ அந்த லில்லியுமே நம்ம ஹீரோயினை பற்றி இன்சல்ட் பண்ணி பேசினதுமே அதுக்கு காலம்தான் பதில் சொல்லுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கேருந்து போனதும் இவன் அவள் பின்னாடி போக பார்த்ததும் நீ எதுக்காக கவலைப்படுறப்பா, பெயிண்டிங் காம்படிஷன் தான் வரப்போதே, அப்போ அவளை வச்சு மூக்கறுத்துடலான்னு சொன்னதுமே நீ வீடு அவள் எனக்கு தான் சொந்தம், என்னை விட்டுட்டு யார் பின்னாடி அவள் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவன் கையை உதறி விட்டுட்டு அவளோட பின்னாடி ஓடிட்டுருக்கான்.
அவளுக்கு நம்ம ஹீரோ கால் பண்ணிட்டு உன் பின்னாடி ஒரு பர்சன் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க, வேமா வந்து கார்ல ஏறுன்னு சொன்னதுமே ஏறினதுமே பார்த்தா வர்றது வேற யாரும் கிடையாது, நம்ம ஷென் தான். அவனுக்கு ஹீரோயின் பூ கூட சேர்ந்து போறதை பார்த்து வயிறு எரிஞ்சிட்டு இருக்கு. திரும்ப அங்க கார்ட்ஸ் வந்துட்டு அவனை போட்டு பொழந்து கட்டிடுறாங்க. ஹீரோயின் ரொம்பவே தேங்க்யூ சொல்றா. நல்லவேளை நான் வந்து பயந்தே போயிட்டேன் தெரியுமா, ஒரு பைத்தியம் மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவ ரொம்ப ஃபீல் பண்றா. உண்மையிலே என் லைஃப்ல நான் வந்து புண்ணியம் பண்ணியிருக்கேன், அதனால தான் உங்களை மாதிரி ஒரு பர்சன் வந்திருக்காரு என் லைஃப்லன்னு சொன்னதும் என்ன மாதிரி பர்சன்னா எப்படி அப்படின்றத செட் அவன் கேட்கும்போது வேற ஒன்றும் கிடையாதுப்பா, ரொம்ப ஜென்டில்மேன் அப்படின்றத அவ சொல்றா. ஸோ ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு போறாங்க. பிறகு வீட்டுக்கு போனதுமே ஹீரோயின் உங்களுக்காக ஒரு gift வாங்கியிருக்கேன்னு செட்டு கொடுத்ததுமே சரி நீ போய் ரெஸ்ட் எடு, நாளைக்கு வந்து காம்படிஷன் இருக்கலான்னு சொல்லிட்டு அனுப்பிவிட்டுட்டு அங்கே அவங்க அசிஸ்டண்ட்டை கால் பண்ணி அவன் மேலே வந்து இந்த பெயிண்டிங் எல்லாம் திருநான்னு சொல்லிட்டு பழி போட்டாங்கல்ல, அதை பற்றிலாம் விசாரித்து எனக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுங்க, என் பொண்டாட்டிக்கு எதுவும் ஆக விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் இங்கே யோசிச்சுட்டு இருக்கான். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம ஹீரோயின் கிளம்புனதுமே அந்த பையன் ஆல் த பெஸ்ட் சொல்கிறான். அங்கே நம்ம ஹீரோவுமே நீ எதை பற்றி கவலைப்படாத, கண்டிப்பாக நீ சக்ஸஸ் ஆவன்னு சொல்லிட்டு உன் மேலே வந்து பழி போட்டதுக்கான எல்லா எவிடன்ஸுமே கிடைச்சிருச்சு, அதை பண்ணவங்க யாருன்னு சொல்லிட்டு அவன் கொடுத்ததும் ஹீரோயின் ரொம்பவே தேங்க்யூ சொல்லிட்டேக்கா. ஸோ அந்த இடத்துக்கு கிளம்பி போனதுமே ஏகப்பட்ட மீடியாஸ் வந்துடுறாங்க. ஸோ அப்பாங்க எல்லாருமே சேர்ந்து கொஸ்டின் கேட்குறாங்க. இப்போ வரைக்குமே நீங்கள் எதுக்குமே ஆன்சர் பண்ணலை, எல்லாத்துக்குமே மறைஞ்சிக்கிறீங்க, ஓடி ஒளிஞ்சுக்கிறீங்க, உங்கள் மேலே வந்து எப்படி காப்பரேட் வந்து கிளைம் கொடுத்தாங்க, நீங்கள் வந்து திருடிட்டீங்கன்னு சொல்லிட்டு அதனால் உங்களை வந்து காலேஜை விட்டு துரத்தி விட்டாங்க, உங்களுக்கு சர்டிஃபிகேட் கூட கிடைக்கல அப்படின்ற செட்டுங்க கேட்டதுமே ஹீரோயின் இதுக்கு எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு கரெக்டான பதில் இன்னைக்கு கிடைக்கும், எல்லாருமே வெயிட் பண்ணி பாருங்கன்னு சொல்லிட்டு போனதும் ஷென்னுக்கு அதை பார்த்துட்டு பயங்கரமான ஷாக் ஆகிட்டு இருக்கு. என்ன இவ்வளோ போல்டாக மாறி போயிட்டாலேன்னு சொல்லிட்டு ஸோ அவங்க பெயிண்டிங் எல்லாருமே ட்ரா பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஏன்னா இந்த பெயிண்டிங்கில் யார் இன்றைக்கி வந்து ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் நம்ம கண்ட்ரியோட மிக சிறந்த பெயிண்டர்னு சொல்லிட்டு பேர் கிடைக்கும்னு சொன்னதுமே எல்லாருமே ரொம்ப சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஹீரோயின்ட்ட வேணுமே அங்கே சில பேர் அசிங்கப்படுத்தி பேச ஆரம்பிச்சிடுறாங்க. இவ வந்து சீட்டிங் பண்ணி வந்து அசிங்கப்பட்டது பார்த்தாதுன்னு என்ன தைரியம் இருக்குது திரும்பவுமே இங்கே வந்திருக்கான்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஹானும் அங்கே நம்ம ஹீரோவுமே அதெல்லாமே டிவியில் பார்த்துட்டு இருக்கும்போது அம்மாவை பற்றி இப்படிலாம் தப்பாக பேசிகிட்டு இருக்காங்கன்னு சொன்னதுமே உங்கள் அம்மா ரொம்ப ஸ்ட்ராங்கான பொண்ணு, அவள் கண்டிப்பாக வந்துட்டு எல்லாத்துக்குமே சரியான பதிலடி கொடுப்பா அப்படின்றத அவன் சொல்கிறான். ஸோ ஃபைனலாக ரிசல்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணதுமே பார்த்தா நம்ம ஹீரோயின் தான் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு அங்கே வின்னராக சொன்னதும் அதை பார்த்துட்டு அங்கே இருக்க எல்லாருமே இந்த மாதிரி சீட்டர்லாம் எப்படி வந்துட்டு இங்கே வின் பண்ண முடியும்னு சொல்லிட்டு இங்கே கேட்குறாங்க. ஸோ அப்போ பார்த்தா அங்கே அந்த லில்லி வந்து யார்ட்டையோ கால் பண்ணிச்சேக்கா, இப்போ வந்து புது ஷோவே இப்போ தான் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு சொல்லிட்டா அங்கே ஒரு பர்சன் விடுறாங்க, நீங்கள் யாரை வந்து பெயிண்டராக வந்துட்டு அறிவிச்சிருக்கீங்களோ அவங்க சீட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அப்பாங்க அந்த லின்சி இந்த பெயிண்டிங் என்னோட தான், நான் ஆல்ரெடி வந்துட்டு இதை பெயிண்ட் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்கேன், இதை இப்போ திருடிட்டு வந்து பண்ணியிருக்கா, இதே மாதிரி தான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியுமே பண்ணி இவளுக்கு வந்து பேன் பண்ணாங்க இண்டஸ்ட்ரியிலன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அங்கே ரொம்பவே கோவமாகி போயிட்டு நம்ம ஹீரோயின் இந்த டைம் நான் ஒன்றும் அவ்வளோ ஈஸியாக விட மாட்டேன், என்கிட்ட எல்லா எவிடன்ஸுமே இருக்குன்னு சொல்லிட்டு 2 டேஸ்க்கு முன்னாடி தான் இதை நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன், ரெண்டாவது இதுக்குள்ளே என்னோட பேர் வந்து மறைஞ்சிருக்கும், அது எப்படி வந்துட்டு நான் பண்ணுற பெயிண்டிங்கில் இவ்வளோட பேர் இருக்கும், இது வந்துட்டு என்ன அர்த்தம் அப்படின்ற செட்டு கேட்டதுமே அவங்க வசமாக மாற்ற மாதிரி இருக்குது. ஸோ நம்ம ஹீரோ அங்கே ஃபோன் மூலமாக அங்கே காரில் போயிட்டு இதெல்லாமே பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே அசிஸ்டன்ட் சார் மேடம் எல்லாத்தையும் ரொம்ப சூப்பராக உங்களை மாதிரியே கையாளுறாங்க அப்படின்றத சொல்கிறாரு. அப்போ அங்கே அந்த லின்சி உடனே ட்ராமா பண்ணுறா, என் ஹார்ட்லாமே பெயின் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு சும்மா இந்த ட்ராமாவெலாம் நிப்பாட்டு, உனக்கு எதுவும் ஆகலைன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லா தெரியும்னு சொல்லி இதுக்கு முன்னாடியுமே வந்துட்டு இவ இதே மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தா, என்னோட பெயிண்டிங் எல்லாத்தையுமே திருடிட்டு இவ பண்ணதான் வந்து ட்ராமா பண்ணா, என்னோட எக்ஸ் ஹஸ்பண்டுமே இவளுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு என் மேலே பழிய போட்டு என்ன வந்துட்டு ஒரு பலிக்கடை ஆக்குனாங்க, என்னோட பேரை யூஸ் பண்ணி என் பெயிண்டிங்கை யூஸ் பண்ணி இவ ஒரு பெயிண்டர் மாதிரி வந்துட்டு பெரிய லெவலுக்கு ஆளாயிட்டா அப்படின்றத அவ சொல்லி எக்ஸ்போஸ் பண்ணிடுறா. ஸோ அங்கே இருக்க எல்லாருமே அதை கேட்டுட்டு பயங்கரமான ஷாக்காகி போயிடுறாங்க. இந்த லின்ஸ் எவ்வளோ ஒரு கேவலமான ஜென்மோ, அடுத்தவங்களோட உழைப்பை சுரண்டி இருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ அங்கே அசிஸ்டன்ட் சார் உண்மையிலே வந்துட்டு மேடம் ஒரு பாசி லேடி தான், ரொம்ப சூப்பராக அங்கே வந்துட்டு எல்லாத்தையுமே பொழந்து கட்டிட்டாங்க அப்படின்றத அவர் சொல்கிறாரு. அங்கே அந்த ஆர்ட் கேலரியில் வந்து சாரி கேட்குறாங்க, மேடம் உங்களுக்கு வந்து நாங்கள் சாரி கேட்டுக்கிறோம், இத்தனை வருஷமாக நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நாங்கள் காம்பன்சேஷன் பண்ணுறோன்னு சொல்கிறாங்க. மிஸ்டர் சாங்குமே உங்களை மீட் பண்ண வந்திருக்காங்கன்னு சொன்னதுமே அங்கே சாங்கை பார்த்தது ஹீரோயினுக்கு ஹாப்பி ஆகிட்டேக்கு. மிஸ்டர் ஃபூ தான் ஏற்பாடு பண்ணியிருக்காங்கன்னு சொன்னதும் ஃபூ வந்துட்டு என்னை எவ்வளோ தூரத்துக்கு லவ் பண்ணி வச்சேக்கான், எனக்காக இவ்வளோ பண்ணுறான்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒரு பக்கம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ அங்கே இருக்க எல்லாருமே சாங் வந்துட்டு எப்போயும் இந்த இண்டஸ்ட்ரியிலேருந்து ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டாருப்பா, பட் வந்து இந்த பொண்ணை பார்க்க
வந்திருக்காங்கன்னா ரொம்ப ஸ்பெஷலான பொண்ணு தானே இவங்க அப்படின்றத சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாகிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம இந்த பொண்ணை பற்றி என்னமோ தப்பாக நினச்சிட்டு இருந்தோம், பட் வந்து மாஸ்டர் சாங்கோட ஃபேவரட் ஸ்டூடெண்ட்டாக மாறிட்டாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப எல்லோரும் சந்தோஷமாக அங்கே பேசுகிறாங்க. பட் நல்லவன் நினச்சி இந்த லின்சி எவ்வளோ கேவலமானவன் சொல்லிட்டு அங்கே பேசுகிறாங்க. ஸோ ஷென் அதெல்லாமே பார்த்துட்டு உண்மையிலே அப்படின்னா வந்து இவ தான் அந்த பெயிண்டிங் எல்லாம் பண்ணதா, அப்போ இந்த லின்சி என்கிட்ட போய் சொல்லி ஏமாத்தினாலான்னு சொல்லிட்டு இப்போ இந்த ஐயாவுக்கு வந்துட்டு புத்தி வருதாமா. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின்ட்ட அவங்க காம்பன்சேஷனை பற்றி பேசினதுமே எனக்கு எந்த காம்பன்சேஷனுமே வேணாம், டேலண்ட்டுக்கு மரியாதை மட்டும் கொடுங்க, ஏதோ ஒரு ஃப்ராடு ஊடலை வந்து போய் சொல்லிச்சுன்னா அதை நம்பாதீங்க, தீர விசாரிங்க அப்படின்றத அவ சொல்கிறா. அப்போ அங்கே மாஸ்டர் சாங்மே சொல்கிறாரு, நீ வந்து என்னமோ உன்னை வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணிக்காதம்மா, பூக்காக தான் இங்கே வந்திருக்கோன்னு சொல்லிட்டு உண்மையிலேயே நீ அவ்வளோ தூரத்துக்கு திறமையான பொண்ணுன்னு சொன்னதும் அவளுக்குமே ரொம்ப ஹாப்பியாயிட்டு இருக்கு. ஸோ மிஸ்டர் சாங்கிட்ட கண்டிப்பாக நான் உங்களை திரும்ப மீட் பண்ண வரேன்னு சொன்னதும் அந்த நாளுக்காக நான் வெயிட் பண்ணுறேம்மான்னு சொல்லிட்டு அவர் போகிறாரு. வெளியே வந்ததுமே தர்ஷன் கையை பிடிச்சிட்டு ஹீரோயினை என் கூட சேர்ந்து நீ வீட்டுக்கு வான்னு சொல்லிட்டு வம்பு பண்ணிட்டு இருக்கான். பட் ஆனால் நம்ம ஹீரோ கோவமாயிட்டு காரை விட்டு அப்படியே மேலே ஏற்ற போனதுமே அதை பார்த்துட்டு அவன் பயந்து போயிட்டு நான் தான் பேசிகிட்டு இருக்கேன் உனக்கு கண்ணு தெரியலையான்னு சொன்னதுமே அங்கே பூ இருக்கிறத பார்த்துட்டு அவன் ஷாக்காகி போயிடுறான். பூ வந்துட்டு இவன் மேலே என்ன பைத்தியமாக இருந்துட்டுருக்கான், பட் ஆனால் என்ன வந்துட்டு முட்டாள் மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருக்கான். 3 நாள் இவன் வந்துட்டு மேரேஜ் வேறு ஒரு பண்ண போகிறதால கேள்விப்பட்டேன், அதுக்குள்ளே என்ன இவன் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அங்கே யோசிக்கிறான். பிறகு அங்கே நம்ம ஹீரோயின் அங்கே போயிட்டுருக்கும்போது திரும்ப பார்த்தா அங்கே அவன் வந்து மெசேஜ் பண்ணுறான் குழந்தைக்கு உட முடியலன்னு சொல்லிட்டு. ஸோ அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோக்கு செம கடுப்பாய் போயிடுது, இவன் என்ன நினச்சிட்டு இருக்கான், டைவர்ஸ் ஆன பிறகு அவ்வளோ நிம்மதியாக இருக்க விட மாட்டான்னு சொல்லிட்டு. அப்போ ஹீரோ ஏன் நான் மட்டும் அம்மா கிடையாது, நீ அப்பா தானே, நீ வந்துட்டு குழந்தைய பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு நம்பரை பிளாக் பண்ணி விட்டா. அப்பாங்க நீ வந்துட்டு கவலைப்படாதப்பா, ஸ்ட்ரேஞ்சரை நினச்சலாம் நான் கவலைப்பட மாட்டேன், நீயும் பிள்ளையும் மட்டும்தான் எனக்கு சொந்தம் அப்படின்றத அவ சொல்கிறா. அப்போ அவனுமே நீயுமே கவலைப்படாத, இந்த பிரச்சனையை நான் ஈஸியாக சார்ட் அவுட் பண்ணுறேன்னு சொல்கிறான். ஸோ திரும்ப அங்கே வீட்டுக்கு அங்கே போகிறாங்க. கேக் எல்லாமே நம்ம ஹீரோயின் இன்னைக்கு வின் பண்ணிட்டு வந்ததுக்காக செலிப்ரேஷன் தான். கேக் பார்க்க பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு சொல்லும்போது அந்த குட்டி பையன் என்னோட அம்மாவிட வந்துட்டு ஒன்றும் பெருசாக இல்லைன்னு சொல்கிறான். ஸோ ஹீரோயின் நான் வந்து கேக்கெல்லாம் சாப்பிட மாட்டேன்ப்பா, நான் வந்து இனிப்பு சாப்பிட்டு உடம்பு வெயிட் போட்டுருச்சுன்னா மேரேஜ் எதுவுமா நல்லா இருக்காதுன்னு சொன்னதும் கொஞ்சம் கேக் சாப்பிட்டா அப்படிலாம் ஒன்றும் ஆகாது, அதுக்கு மேலே குண்டானாலுமே நீ பியூட்டிஃபுல்லாக தான் இருப்பேன்னு அவன் சொல்கிறான். ஸோ அதை கேட்டுகிட்டே ஹீரோயினுக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. சரி நீங்கள் போய் தூங்க, நாளைக்கு மிஸ்டர் சாங்கை போய் நம்ம மீட் பண்ணணும்னு சொல்கிறான். நெக்ஸ்ட் மார்னிங் நம்ம ஹீரோயினை மீட் பண்ண கூட்டிகிட்டு போனதுமே அவர்கிட்ட ஹாப்பி ஆகிட்டு ஹீரோயின் அங்கே தேங்க்யூ சொல்லிட்டு இருக்கா. அங்கே வந்து மீட் பண்ணுறதுக்காக வந்ததுக்காக பேசி முடிச்சுட்டு அவங்க 2 பேர் கிளம்பும்போது அங்கே நம்ம ஹீரோக்கு அங்கே முக்கியமான வந்து மீட்டிங்காக கால் வந்துடுது. ஸோ அப்போ அங்கே அவன் நம்ம வந்துட்டு ஹீரோயின்ட்ட நான் இப்போ கிளம்பணும்னு சொன்னதும் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறா. திரும்ப பார்த்தா நம்ம ஹீரோயினை கையை பிடிச்சிட்டு வம்பு பண்ணிட்டாங்க. ஷென் என் கூட வான்னு சொன்னதுமே உனக்கு எனக்கும் டைவர்ஸ் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் தொல்லை பண்ணேன்னா பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு குழந்தைய கூப்பிட்டுட்டு அவங்க ஜுவல்லரி ஷாப்புக்கு தான் போகிறா. ஸோ அப்போ அங்கே ஒரு ஜுவல்லரி பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு பேக் பண்ண சொன்னான். அங்கே ஜெசின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு வழா, அவன் இந்த ஜுவல்லரி எனக்கு வேணும்னு சொன்னதும் உங்களுக்கு கொஞ்சம் கூட மேனஸ்னால் என்னன்னு தெரியாதா, ஆல்ரெடி வந்துட்டு எனக்கு அது பிடிச்சிருக்குன்னு நான் சொல்லி பேக் பண்ண சொன்னேன், அதை கேட்டிங்கன்னா என்ன அர்த்தம்னு சொன்னதும் உடனே அவள் கார்டு எடுத்து கொடுத்து இதை நீங்கள் பேக் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது நம்ம ஹீரோயினும் விடுற மாதிரி இல்லை. அப்போ அங்கே இருக்க எல்லாருமே இது வந்துட்டு மிஸ்டர் ஃபோயானோட வந்து வருங்கால ஒய்ஃப் சைல்ட்ஹுட் ஸ்வீட் ஆர்ட் அவங்க ஃபேன்ஸைன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. ஸோ ஹீரோயினுக்கு அதை பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகி போயிட்டு கேட்டுட்டு ஷாக் ஆகிட்டு என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்ற சொல்லிட்டு அவள் யோசிக்கிறா. இதை பற்றி நான் அவர்கிட்ட கேட்கணுமேன்னு சொல்லிட்டு பிறகு நம்ம ஹீரோயின்ட்ட கால் பண்ணி நான் வந்துட்டு இப்போ பிஸ்னஸ் ட்ரிப்காக வெளியே போகிறேன்ப்பா, நான் மேரேஜுக்கு முன்னாடி கரெக்டாக வந்துடுவேன்னு சொன்னதும் அவளுமே ஓகேன்னு சொல்கிறா. லின்ஸே பார்த்தா அவன்கிட்ட அங்கே பேச ட்ரை பண்ணுறா. அவன் கோவமாயிட்டு உன்னால தான் என் வாழ்க்கை வேஸ்ட்டாக போச்சு, நான் அவளுக்கு திரும்ப ப்ரப்போஸ் பண்ணி நான் மேரேஜ் பண்ணிக்கிடுவேன், அவன் என்னை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவமாயிட்டு பேசிகிட்டு இருக்கான். அதெல்லாமே கேட்டுட்டு இவளுக்குமே செம கடுப்பாயிட்டு இருக்கு. அப்போங்க பாட்டிட்டு அவன் கால் பண்ணிட்டு குழந்தைக்கு ரொம்ப உடம்பு முடியல, அவளை ஒரு தடவை வந்து பார்த்துட்டு போக சொல்லுங்கன்னு சொன்னதுமே அவனுமே நீ பெத்த புள்ள தான் அம்மா ஒரு தடவை போய் பாருன்னு சொன்னதுமே ஹீரோயின் போனால் அங்கே வந்துட்டு அவன் மேரேஜுக்காக திரும்ப ப்ரப்போஸ் பண்ணிட்டு இருக்கான். ஸோ ஹீரோயினுக்கு புரிஞ்சுக்குது இதுவுமே ஃப்ராடு தான் பேசியிருக்கான்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப கோவம் ஆயிடுச்சுக்கு. நீ என்ன நினைச்சிட்டு இந்த மாதிரி பிஹேவ் பண்ணிச்சுக்கா, இதுக்கப்புறம் தொந்தரவு பண்ணேன்னா நான் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டா. பிறகு நம்ம ஃபோன் வந்து பிக்கப் பண்ணுறதுக்காக அங்கே போய் வெயிட் பண்ணிட்டுருக்கா ஏர்போர்ட்டில். ஹீரோ வந்ததுமே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு உனக்காக கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்கிறான். என்னன்னு பார்த்தா ஸ்ட்ராபெரி தான், அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதை சாப்பிட்டுட்டு அவளை கிஸ் பண்ணிட்டு இப்படியே ஹாப்பியாக பேசிட்டு போகிறாங்க. அவளுக்காக பொக்கே எல்லாமே கொடுத்ததுமே என்ன ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்கீங்கன்னு சொன்னதுமே நான் தான் சொன்னேன்லப்பா உன்னை பார்த்தாலே எனக்கு கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு சொன்னதுமே ஹெல்ப் பண்ணவா அப்படின்ற சைட்டு கேட்டுட்டு 2 பேருமே சேர்ந்து அங்கே வந்து நைட் ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சுடுறாங்க. நான் ஆஃபீஸ்க்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கிளம்புறான். பிஸியை பார்த்தா அவளுக்கும் அவனுக்குமே மேரேஜ் நடக்க போகிறதா ரூமர்ஸ் எல்லாமே கிளப்பி விட்டுருக்கா. அதை பார்த்துட்டு அந்த பொண்ணு பெரிய பணக்கார வீட்டு பொண்ணுப்பா, பர்ஃபெக்டாக இருப்பா அப்படின்றதா சொல்லிட்டு எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க.
ஸோ அப்பங்க அவன் வந்து அவ கூட சேர்ந்து யாருக்கு மேரேஜ் நடக்க போகுதுன்னு செட்டும் போது எனக்கு விசாரிச்சு சொல்லுங்கன்னு சொன்னதுமே சார் இது பெரிய இஷ்யூ ஆயிடாதான்னு சொன்னதும் நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லிடான். அந்த குட்டி பையனை பார்த்தா அப்பா அம்மா எப்போ வருவாங்கன்னு சொன்னதும் நான் சொல்கிற மாதிரி நீ பண்ணேன்னா அம்மா வந்துருவாங்கன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் உட்காந்துட்டு அம்மா எனக்கு ரொம்ப உடம்பு முடியல ப்ளீஸ் என்னை பார்க்க வாங்க நீங்கள் இல்லாமல் என்னால் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பெரிய ட்ராமாவை பண்ணிட்டேக்கான். அதெல்லாமே அங்கே பார்த்துட்டு ஆளுங்க எல்லாருமே பெத்த பிள்ளைய போய் விட்டுட்டு எப்படிப்பா இந்த பொண்ணு இருக்கான்னு சொல்லிட்டு ஹீரோயினை தான் தப்பாக பேசிட்டு இருக்காங்க. பிறகு இங்கே நம்ம ஹீரோவை பார்த்தா அங்கே வெட்டிங் நடக்கிற இடத்துக்கு நீ போ உனக்கு பர்ஃபெக்டாக நான் எல்லா ஏற்பாடுமே பண்ணியிருக்கேன் மேரேஜ் பண்ணிக்கலான்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு ஹீரோயினுமே ரொம்ப ஹாப்பியாகிட்டு அங்கே வந்துட்டு ஓகேன்னு சொல்லிட்டு அங்கே வந்து போகிறா. அந்த ஜெஸ்ஸி வந்து ஆல்ரெடி மீடியாஸ் எல்லாமே கூப்பிட்டு அங்கே வந்து பேட்டி கொடுத்துச்சேக்கா எனக்கும் மிஸ்டர் எனக்கு தான் மேரேஜ் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு அதெல்லாமே கேட்டுட்டு ஹீரோயினுக்கு ஷாக் ஆகி போயிட்டு நீ யார் கூட மேரேஜ் நடக்க போகுதுன்னு சொல்கிற உண்மையிலே அவர் கூட வான்னு சொன்னதும் ஆமாம் இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே அவருக்கு தான் சொந்தம் நான் அவர் சைல்ட்ஹுட் ஸ்வீட் ஆர்ட்னு சொன்னதும் ஹீரோயினுக்கு ஒரு செகண்ட் பயமாகி போயிடுது உண்மையிலே வந்துட்டு அவன் என்னை எது சீட் பண்ணிட்டு இருக்கானான்னு சொல்லிட்டு. ஸோ அப்போங்க திரும்பங்க வந்துட்டு அவனுக்கு கால் பண்ணி பார்க்குறா ஃபோன்மே பிக்கப் ஆகாமல் இருக்கவுமே அவளுக்கு ரொம்ப நர்வஸ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் எங்கள் பாட்டி சொல்கிறாங்க உன்னோட வெட்டிங்கில் இன்னைக்கு நீ எங்கள் கிளம்பி போகலையான்னு சொல்லிட்டு. ஸோ ஹீரோயின்மே அங்கே வந்துட்டு கிளம்பி போனால் அங்கே பார்த்தா நம்ம ஃபூயான் மாஸ்க் எல்லாமே போட்டுட்டு அவ கூட சேர்ந்து இருக்கான். அப்போ அங்கே அந்த ஷேன் அவங்களாம் பெரிய பணக்காரவங்க நீ இங்கே வந்துட்டு தொந்தரவு பண்ணாத வா என் கூட சேர்ந்து கிளம்பின்னு சொல்லிட்டு கூப்பிடும்போது நம்ம ஹீரோயின் உன் முகத்தில் இருக்க மாஸ்கை ரிமூவ் பண்ணுன்னு சொன்னால் அங்கே அவன் பண்ண மாட்டான். கரெக்டாக பார்த்தாங்க நம்ம ஹீரோ அவங்க கார்ட்ஸோட வந்துடுறான். அவன் என்ன மாதிரியே ஃபேஸை வச்சுட்டு இங்கே எல்லாத்தையும் ஏமாத்திட்டு இருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாமே கூட சேர்ந்து நம்ம ஷென் தான் பக்கா பிளான் பண்ணியிருக்கான் ஹீரோயின் அவன்கிட்ட பிரிக்கணுன்றதுக்காக. தன்னோட ஹஸ்பண்டோட கேவலமான வேலையை பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. ஹீரோக்கு பார்த்தா அப்போ ரொம்ப உடம்பு முடியாமல் போனதுமே ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்துருக்காங்க. சாரி கேட்குறான் என்னால் தானேப்பா எல்லாம் கேட்டு போச்சுன்னு சொல்லிட்டு. திரும்ப கொஞ்சம் சரியானதுமே அவன் திரும்ப அங்கே மேரேஜுக்கு எல்லா ப்ரிப்ரேஷனுமே அங்கே பண்ண ஆரம்பிச்சிடுறான். கொஞ்சம் சரியானதுமே திரும்ப பார்த்தியா அப்படின்றத சொல்கிறான். திரும்ப பார்த்தா ரொம்ப சூப்பராக அவங்க ரெண்டு பேர்த்துக்குமே வெட்டிங்குமே நடக்குது. அப்போ பார்த்தா அவங்க வந்துட்டு ட்ராமா பண்ணிட்டு இருக்கான் நீ விட்டுட்டு வேற ஒருத்தனை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. பட் ஏன்னா அதை பற்றி கண்டுக்கல ரெண்டு பேருமே சேர்ந்து இங்கே மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. பட் இவனை பார்த்தா எப்படி அவங்கள நிம்மதியாக விடுவான் கண்டிப்பாக வந்துட்டு சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு குழந்தைய தூக்கிட்டு வந்து என் பிள்ளைய விட்டுட்டு எப்படி வந்துட்டு ஒரு பணக்காரன் பின்னாடி இவ போயிட்டா பார்த்தீங்களான்னு சொல்லிட்டு ட்ராமா பண்ணதுமே ஹீரோயினுக்கு ரொம்ப நல்லாவே டவுட் இருந்திருக்கு. அந்த பையன் வந்துட்டு அம்மான்ற பாசம் சுத்தமாக இல்லாமல் இருக்கானேன்னு. அந்த ஹேர் எடுத்து அங்கே வந்து டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பார்த்தா அது அவனோட புள்ள இல்லைன்னு சொல்லிட்டு அங்கே கன்ஃபார்ம் ஆகிடுது. அப்போ அந்த ஷென்னை கூப்பிட்டு மரியாதையை உண்மையை சொல்லு நான் வந்து அப்போ சுமந்து பெற்ற பிள்ளை எங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அப்போ ஒரு பெரிய ஷாக்கிங் நியூஸை சொல்கிறான் அவகிட்ட. நான் வந்து உன் கூட சேர்ந்து அன்னைக்கு இன்டிமேட்டே ஆகலை நான் வந்து வேற ஒரு பொண்ணு கூட சேர்ந்தான் என் கேர்ள் ஃப்ரெண்டோட சேர்ந்து இருந்தேன் அதனால் பக்கத்து ரூமில் விட்டுட்டேன் அங்கே இருந்த பர்சன் யாருன்னே தெரியாது அப்படின்றத சொன்னதும் ஹீரோயின் நீ எவ்வளோ கேவலமான ஜென்மம் நீ ஒன்று போய் ஆனால் நான் வந்துட்டு நம்பிட்டு லவ் பண்ணிட்டு இருந்தேன்னு சொன்னதும் ஆமாம் என்னை நீ அடிச்சே கொலை பண்ணிடு நான் உண்மையிலே கேவலமான ஜென்மம் சொல்லிட்டு அவங்க மன்னிப்பு கேட்குறான். ஹீரோயின் அப்போ போகும்போது அவளுக்கு தலையெல்லாமே சுற்றிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ அவளை காப்பாற்றி அவளுக்கு காஃபி எல்லாமே கொடுத்துட்டு நீ வந்து ரிலாக்ஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு 7 இயர்ஸ்க்கு முன்னாடி உன்னை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தப்ப ஒன் சைடாகவே எனக்கு லவ் வந்துருச்சு அப்படின்றத அவன் சொல்கிறான். ஃபஸ்ட்டு உன்னை மேரேஜ் பண்ணிட்டு ஒரு ஃபேமிலியாக இருக்கணும்னு ஆசைப்பட்டேன் பட் அதுக்குள்ளே வாழ்க்கை பார்த்தையா எப்படி தலைகளாக மாறி போச்சுன்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே ஃபீல் பண்ணதுமே ஹீரோயினுக்குமே அதெல்லாமே கேட்டுட்டு அங்கே ரொம்ப கவலையாயிட்டு இருக்கு. அவளுக்கு மயக்க ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்துருக்காங்க. கண்ணை முடிச்சதுமே தன்னோட பிள்ளைய நினச்சி அவள் ரொம்ப ஃபீல் பண்ணி எமோஷன் ஆகிட்டு அழுதுட்ருக்கா. நான் அப்போ கஷ்டப்பட்டு பெற்ற பிள்ளை எங்கே இருக்குது அந்த பிள்ளையோட நிலைமை என்னன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப ஃபீல் பண்ணதுமே அப்போ அந்த பையனுக்கு அதெல்லாமே கேட்டுட்டு அங்கே ரொம்ப டவுட் ஆகிட்டு வந்து டாக்டர்கிட்ட போய் எனக்கு என்னமோ டவுட்டாக இருக்குது அவங்க தான் என்னோட அம்மானு ப்ளீஸ் நீங்கள் டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பாருங்கன்னு சொன்னதுமே டாக்டருக்குமே அங்கே டவுட் வருது. ஃபேஸ் என்னமோ பார்க்க மேடம் மாதிரி தானே இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே வந்து டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பார்த்ததில் குழந்தை வந்து கன்ஃபார்ம் ஆயிடுது நம்ம ஹீரோயினோட பிள்ளை இவன் தான் சொல்லிட்டு. அப்போ அங்கே டிஎன்ஏ கொண்டு காமிச்சதுமே ஹீரோயினுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாகிடுது. ஃபைனலாக பார்த்தா தன்னோட புள்ள கிடச்சிருச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம ஹீரோவுமே அப்போ அங்கே ஒரு விஷயம் கேட்குறான் ஒரு 1 night ஸ்டாண்ட் நடந்துச்சு அந்த ஹோட்டலில் கூட சேர்ந்து இருந்த பொண்ணு அப்படின்னா நீ தானா உனக்கு ஹோட்டல் நேம் ஞாபகம் இருக்கான்னு சொன்னதுமே அங்கே ஆமான்னு சொல்லும்போது எனக்கு ட்ரிங்கை வந்து ட்ரக்கை கலந்து கொடுத்து என்னை கொண்டு வந்து ரூமில் வச்சுக்காங்கன்னு சொல்லப்ப வந்து ரொம்ப ட்ரிங்க் பண்ண வசதி அந்த ரூமில் இருந்தப்போ தான் இந்த மாதிரி நடந்துச்சு. நான் கண்ணை முடிச்சு பார்த்தா அதுக்குள்ளே நீ போயிட்டேன். நான் வந்து சிசிடிவி ஃபுட்டேஜ் செக் பண்ணி பார்த்தாலுமே எதுவுமே இல்லாமல் உன்னோட அந்த ஹஸ்பண்ட் வந்துட்டு எல்லாத்தையுமே அழிச்சிட்டான். நான் இப்போ வரைக்குமே தேட ட்ரை பண்ணேன் அப்படின்றத அவனுமே சொல்கிறான். ஸோ அதெல்லாமே கேட்டுட்டு அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாகிட்டு ஃபைனலாக பார்த்தா 2 பேரும் லவ் பண்ணவங்க அங்கே ஒன்று சேர்ந்துருக்காங்க. அந்த குட்டி பையனுக்குமே ரொம்ப ஹாப்பியாகிருது. தன்னோட ஒரிஜினல் பயாலஜிக்கல் அம்மா அப்பான்னு சொல்லிட்டு குழந்தை வந்து எப்படி மாறி போச்சுன்னு சொல்லப்ப அந்த குழந்தைய வந்துட்டு அங்கே மாற்றிட்டாங்க. ஸோ இதனால் நான் குழந்தைய அடாப்ட் பண்ணி தான் நான் வளர்த்துட்டு இருந்தேன் அப்படின்ற விஷயத்த அவன் சொல்கிறான். ஃபைனலாக பார்த்தா அவங்க பிள்ளைய அவங்ககிட்ட வளர்ந்துருக்காங்க. ரொம்ப ஹாப்பியாகிருது. ஃபைனலாக எவ்வளோ
எவ்வளோ கஷ்டப்பட்டாலுமே உண்மையான லவ் அவங்க 2 பேத்துக்குமே கிடைச்சிருது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே இந்த மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.